அப்போ மக்கள் வந்து ஐயா விஜய் அவர்களுக்கு வாக்களித்தது வந்து இந்த இலவசங்கள் தேவையற்ற இலவசங்களுக்காகவோ இல்லை இந்த பணங்காசுக்காகவோ இல்லை. இதுவரைக்கும் அகப்பட்டுக்கிட்டு இருந்த திமுக அதிமுக ஆட்சியாளர்கள்ட்டிருந்து இந்த லஞ்ச ஊழல் லாவண்யத்தில் இருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, விமோச்சனம் கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அவங்க உங்களைய மாற்றா பார்த்துருக்காங்க. எல்லாமே லிமிட்டுக்கு கீழே இருக்குது, லிமிட்டுக்கு கீழே இருக்குன்னு அப்பயே சொல்லியிருக்கேன். மூக்குக்கு கீழே தண்ணி இங்கே நிற்கிது, உயிர் போகாது, மூச்சு விட முடியுது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் அசைஞ்சிங்கன்னா கூட உடம்புல தண்ணி தழும்ப ஆரம்பிக்கும், மூக்குக்கு மேலே தண்ணி போகும், என்ன ஆகும் உயிர்? அப்போது அந்த மாதிரி சூழ்நிலையில் ஆட்சியாளர்கள் விட்டு போயிருக்கும் போது, அவங்களும் இதே மாதிரி 27% விட்டு போயிருக்கும் போது, இவங்களுக்கு மூக்குக்கு கீழே இப்போ விஜய் அரசாங்கம் இங்கே இப்படி வச்சுட்டு இருக்குது. இந்த 2 காருமே கடன்ல வாங்கின காரு தான். ஒன்று டிப்ரிசியேஷன், ஒன்று அப்ரிசியேஷன். ஒன்று உங்களுடைய சொகுசுக்கு எந்த விதமான ஆதார வருமானமும் இல்லாமல் நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு மட்டும் வாங்குறீங்க. இது தவறான கடன், பேட் டெப்ட்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே தொழில் செய்யறதுக்காக நீங்கள் வாங்குற கடன் இட்ஸ் அ குட் டெப்ட், நல்ல கடன். அப்போ இந்த இடத்துல கரை நல்லது, அந்த இடத்துல கரை தப்பு. இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம்னா 6 மாவட்டங்கள் தேசிய சராசரி தனிநபர் வருமானத்தில் இருக்குது பாருங்க. அதை விட தமிழகத்தில் இருக்கக்கூடிய 6 மாவட்டங்களுடைய தனிநபர் வருவாய் தேசிய வருவாயை விட கம்மியாக இருக்குது. அப்போது நீங்கள் சொல்லக்கூடியது வந்து நீங்கள் கடனை வாங்கி வாங்கி நாங்கள் எல்லாத்தையும் அனுப்பிச்சிருக்கிறோம் படிச்சிருக்கிறோம்னா, ஏன் சார் 30 மாவட்டங்கள் வந்து தமிழக சராசரி வருமானத்தை விட கம்மியாக இருக்குது? அப்போது ஒரு எதிர்க்கட்சி என்னைக்குமே ஆளுங்கட்சியினுடைய பட்ஜெட் நல்லா இருக்குன்னு ஒரு எதிர்க்கட்சி சொல்லாது. இது மாநிலத்தில் இல்லை, இந்தியாவுக்கும் அதே தான். பாரதிய ஜனதா பட்ஜெட் போடும்போது காங்கிரஸ் நல்லா இருக்கு, நல்லா அலங்கும். அதே காங்கிரஸ் பட்ஜெட்டும் போது பிஜேபி நல்லா அலங்கும். அப்போ இதெல்லாம் நம்ம காது கொடுத்து கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இன்றைக்கி என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அரசாங்கம்ங்கிறது வந்து ஒரு திட்டங்களை கொண்டு வரும்போது நல்ல திட்டங்கள் முந்தைய ஆட்சியில் இருந்தாலும் தொடர்றது நல்லது, நல்ல திட்டங்களை விட்டிருந்தாலும் அதை கொண்டு வர்றது நல்லது. ஒரு பக்கம் வந்து போதைப்பொருள் கலாச்சாரம், அதுக்கப்புறம் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கு அடுத்தபடியாக பேசிய விஷயங்கள் வந்து உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நீங்கள் இப்படி சொன்னீங்களே, அதை செஞ்சீங்களா, அதை சொன்னீங்களா, இதை செஞ்சீங்களான்னு சொல்லி அது ஒரு டூலாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த தாவேகா அரசு மீதும் அந்த டூலை பயன்படுத்துவதற்கான காரண காரியங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஜாதி சான்றிதழ் வாங்கணும்னா 15 நாள் ஸ்டாண்டர்ட் டைம். ஆமாம், உங்களுக்கு தட்காலில் வேணுமா 8 நாளில் தரோம், ப்ரீமியம் தட்காலில் வேணுமா 5 நாளில் தரோம். அப்போ அந்த தட்காலுக்கும் ப்ரீமியம் தட்காலுக்கும் ஒரு சார்ஜ் போட்டுடுங்க. நார்மலாக வேணுங்கிற சர்வீஸை ஃப்ரீயாக கொடுங்க. லஞ்சம் ஒழியுமே. நான் லஞ்சம் எதுக்கு அவனுக்கு கொடுக்கணும்? அவனுக்கு 1000 ரூபா கொடுக்கறது போல அரசாங்கத்துக்கு 150 ரூபா 100 ரூபா ஃபீஸை கட்டிட்டு போயிடுவேனே, எனக்கு 900 ரூபா மிச்சம். கவர்மெண்ட்டுக்கு 100 ரூபா வருமானம். அரசாங்க தள்ளுபடினா உடனே ரப்பர் எடுத்து எல்லாம் அடிச்சுட்டுவாங்க போல இருக்கு. அப்போ திடீர்னு பார்த்தா கண்ணை முழிச்சு பார்க்கும்போது பணமெல்லாம் காணாம போயிடும். பரவாயில்ல, விவசாயிகளுக்கு விமோச்சனம். அந்த கடனை அரசாங்கம் கட்டணும். அரசாங்கம் யாரு? இன்னைக்கு விஜய் அவர் வீட்டிலேருந்து கொண்டு வருவாரா? ஐயா ஸ்டாலின் அவர் வீட்டிலேருந்து கொண்டு வந்தாரா? நம்மளுடைய காசு. எடப்பாடி அவர் வீட்டிலேருந்து கொண்டு வந்தாரா? அந்த கடனை கட்டுற காசு அரசாங்கத்தினுடைய காசு. அந்த காசு யார் காசு? என் காசு, உன் காசு தான். இந்த ஒரு பாட்டு வரும் பாருங்க, ஏன் பணம் பணம் பணம், ஊன் பணம் பணம் பணம், ஊன் பணம் பணம், ஏன் பணம். தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம் ரவணி சார். நேற்று தாக்கல் செய்யப்பட்ட தமிழ்நாடு அரசினுடைய முதல் பட்ஜெட்டில், தாவேகா அரசினுடைய முதல் பட்ஜெட்டில் ஆகா ஓஹோன்னு நிறைய பேர், ஒரு பகுதியினர் சொன்னாலும் இன்னொரு பகுதியினர் இது வந்து மக்களை ஏமாற்றக்கூடிய பட்ஜெட் அப்படின்னு 2 விதமான கருத்துகள் நிலவுகிறது. ஒரு அரசியல் விமர்சகராக உங்களுடைய பார்வை என்ன சார்? இந்த கன்னி பேச்சுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி இது கன்னி பட்ஜெட். இது தாவேகா அரசாங்கத்தினுடைய முதல் பட்ஜெட். அது அவங்க ஆட்சி பதவியேற்றது வந்து மே 10ஆம் தேதி. ஸோ வந்து 5 ஆகஸ்ட் வந்து அவங்க ஃபைல் பண்ணுறாங்க. சற்று ஏறக்குறைய ஒரு 80-85 நாளில் வருது. இது வந்து சில பேர் சொல்கிற மாதிரி இது எக்ஸ்ட்ராடினரி சூப்பர் பிளாஸ்ட் பட்ஜெட்டுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி சில அரசியல் தலைவர்கள் சொல்கிற மாதிரி இந்த பட்ஜெட்டில் ஒன்றும் இல்லை,
இது வந்து வெறும் ஏமாற்று பட்ஜெட்டுங்கிற அளவுக்கு இல்லை. இது வந்து ஒரு டீசென்ட்டான பட்ஜெட். அப்படி தான் நான் பார்க்குறேன் இது. பெரிய எக்ஸ்ட்ராடினரி ரிஃபார்ம்ஸும் கிடையாது. எந்த ஏமாற்றமும் கிடையாது. ஒரு டீசென்ட்டான அபவ் ஆவரேஜ் பட்ஜெட்டுன்னு தான் நான் பார்க்குறேன் இத. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்கள் விட்டு சென்ற நிதிச்சுமை. அப்போ இன்னைக்கு நம்ம பழமொழி சொல்லுவாங்க பாருங்க, "சட்டியில இருந்தா தானே அகப்பையில வரும்." கண்டிப்பாக. அப்போ இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு வந்து சட்டியில இருந்தா தானே அவர் எடுத்து கொடுக்க முடியும். அப்போ ஏற்கனவே வந்து 10,00,000 கோடி கடன் இருந்துச்சு. பட்ஜெட்டட் பாரோயிங். இபி, டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் சேர்த்து ஒரு 3,18,000 கோடி, சற்று ஏறக்குறைய 13,18,000 கோடி கடன் இருக்குன்னு அவங்க ஒயிட் பேப்பர்லேயே சொல்லியிருந்தாங்க. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்க இருக்கக்கூடியதை வச்சு தான் அவங்க டிசைன் பண்ணி ஆகணும். ஒரு வகையில் நான் என்ன பாராட்டுறேன் அப்படின்னு சொல்கிறேன் கேட்டிங்கனாக்கா, தாவேகாவும் திமுக, அண்ணா திமுக போல எண்ணற்ற வாக்குறுதிகளை வந்து தேர்தலுக்கு முன்னாடியே கொடுத்துருந்தாங்க. தேர்தல் வாக்குறுதிகள் நிறைய அறிவிச்சிருந்தாங்க. நிறைய கொடுத்துருந்தாங்க. நான் அது தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருக்கேன், தேர்தலுக்கு அப்புறமும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வெற்றி பெற்று அவங்க ஆட்சியில் அமைச்சதுக்கு அப்புறம் கூட உட்காந்து சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐயா விஜய் அவர்களை வந்து ஆட்சியில் கொண்டாந்து உட்கார வச்சது எந்த விதமான இலவசங்களுக்காகவும் மக்கள் உங்களை கொண்டு வரல. நீங்கள் வந்து இப்போ 1000 2500 கொடுப்பீங்களோ இல்லை சிலிண்டர் 6 சிலிண்டர் கொடுப்பீங்கிறதெல்லாம் இல்லை. ஏன்னா அப்படி காசு நீங்கள் கொடுக்கறதுக்காகத்தான் அவங்க வாக்களிக்கணுங்கிற மாதிரி இருந்தால், திமுக ஆட்சியில் இருக்கிறீங்க, அவங்க ஏற்கனவே மகளிருக்கு 1000, காலேஜ் போகிற பொண்ணுங்களுக்கு 1000, பசங்களுக்கு 1000, யாரை பார்த்தாலும் 1000 கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. போதா குறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்பெஷல்னு சொல்லி ஒரு 2000 ரூபாலாம் கொடுத்தாங்க. யாருமே யோசிக்க முடியாது. சம்மர் ஸ்பெஷல், வின்டர் அவங்க வந்தாங்கன்னா சம்மர் ஸ்பெஷல் 3 மாசம் சேர்த்து மொத்தமா 3 மாசத்துக்கு 3000, சம்மர் ஸ்பெஷல் 2000. அப்போ வந்து திருப்பி அவங்க ஆட்சிக்கு வந்திருந்தாங்கன்னா வின்டர் ஸ்பெஷல் ஒன்று கொடுப்பாங்க. இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, மான்சூன் ஸ்பெஷல் ஒன்று கொடுப்பாங்க. அப்படிலாம் எதிர்பார்த்தா நம்ம தான் ஏமாந்து போயிருவோம். இல்லை, அப்படியெல்லாம் எதிர்பார்த்து அது பணத்தை கொடுப்பாங்க. அதுக்காக மட்டும்தான் ஸ்டாலின் அவர்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. கண்டிப்பாக. அப்போ மக்கள் வந்து ஐயா விஜய் அவர்களுக்கு வாக்களித்தது வந்து இந்த இலவசங்கள், தேவையற்ற இலவசங்களுக்காகவோ இல்லை இந்த பணங்காசுக்காகவோ இல்லை. இதுவரைக்கும் அகப்பட்டுக்கிட்டு இருந்த திமுக, அதிமுக ஆட்சியாளர்கள்ட்டிருந்து இந்த லஞ்ச ஊழல் லாவண்யத்தில் இருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, விமோச்சனம் கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அவங்க உங்களையே மாற்றா பார்த்துருக்காங்க. அதனால் பல விவாதத்திலையும் நேர்காணல்கள் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து இலவசங்களை அறிவிச்சிருந்தா கூட நீங்கள் கொடுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. நீங்கள் வந்து உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது நேர்மையான ஆட்சி, தூய்மையான ஆட்சி, லஞ்சல் இல்லாத, ஊழல் இல்லாத ஆட்சி அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். அந்த வகையில் வந்து இந்த பட்ஜெட்டை பாராட்டுறது வந்து அரசியல் நிர்பந்தம் பண்ணுவாங்க, அரசியல் அழுத்தம் கொடுப்பாங்கிறலாம் இல்லாமல் பெரிய அளவுக்கு இலவசங்கள் இல்லை. ஏற்கனவே இருக்கிறது கண்டினியூ பண்ணுறாங்க. அவர் 2 அனௌன்ஸ் பண்ணிட்டார். ஏற்கனவே அந்த தாய்மாமன் மோதிரங்கிறது வந்து ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. செப்டம்பர் மாதத்துலேருந்து அதை பண்ண போகிறோன்னு. இப்போ வந்து அண்ணன் சீரை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 810 கோடி ரூபாய்க்கு. மற்றபடி பெரிய அளவுக்கு வந்து அவங்க இலவசங்கள் இல்லை. அது வந்து உள்ளபடியே எனக்கு பாராட்டுறேன். அதோட வந்து ஃபினான்ஷியல் ஃபிஸ்கல், ஏன்னா நம்ம வந்து எப்படி பார்க்குறோம்னாக்கா, இன்னைக்கு மக்களினுடைய வாழ்வாதாரத்தை எப்படி அதிகப்படுத்த போகிறாங்க, மாநிலத்தினுடைய பொருளாதாரத்தை எப்படி வலிமைப்படுத்த போகிறாங்க, அடுத்தது கவர்னன்ஸில் என்ன மாதிரி ஒரு ரிஃபார்ம்ஸ் கொண்டு வர போகிறாங்க. இதை தான் நான் வந்து பெரும்பாலும் இந்த 3 விஷயங்களை தான் நான் பட்ஜெட்டில் பார்த்தேன். பட்ஜெட்டுக்கு முன்னாடி இருந்தே இந்த கவர்னன்ஸில் ரிஃபார்ம்ங்கிறது வந்து இவங்க நிறையா கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது ப்ரொக்யூர்மெண்ட் ரிஃபார்ம்ஸ், பிட்டிங், காம்படிட்டிவ் பிட்டிங் தேவையில்லாத இடத்துல கூட காம்படிட்டிவ் பிட்டிங் கொண்டு வந்து அதன் மூலியமாக வந்து அந்த கமிஷன்களெல்லாம் குறைச்சி ஒரு 100 ரூபாய்க்கு கொடுக்க வேண்டிய டெண்டரை ஒரு 70 ரூபா, 72 ரூபாய்க்கு கொடுக்க முடியுமான்னு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ அதில் மிச்சமாச்சுனாவே பணம் வந்து கல்லாலேயே இருக்கும், வெளியே போகாது, பார்ட்டி ஃபண்டுன்னு வெளியே போகாது. டெக்னாலஜி நிறையா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பத்திரப்பதிவு துறையிலெல்லாம் கூட நீங்கள் வந்து போய் அங்கெல்லாம் வந்து அங்கே பயந்துக்கிட்டு நீங்கள் கமிஷன் லஞ்சம் கொடுக்க வேண்டியதில் ஆன்லைன்லேயே சில வகையான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்லாம் கொண்டு வரலாங்கிற ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான கவர்மெண்ட்டை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம பாராட்டுறோம் இந்த பட்ஜெட்டில். அதோட வந்து ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அவர் ஐயா மரியவெல்சன் பேசும்போதே சொல்கிறாரு, இன்னும் 2 பட்ஜெட் ஆகும் ஃபிஸ்கல் கன்சாலிடேட் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு. அப்போ ஏற்கனவே வந்து இன்றைக்கி லட்சக்கணக்கான கோடிகள் இருக்குது, கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்குது.
இப்போ நம்ம ஏற்கனவே அந்த வெள்ளை அறிக்கை வந்தபோதே நம்ம பேசினோம். சம்பளம், பென்ஷனு, ஓய்வூதியமா, இது எல்லாம் நீங்க வாங்கின கமிட்டட் எக்ஸ்பென்சஸ், வாங்கின கடனுக்கு வட்டி வட்டி, இதெல்லாமே வந்து இதே பார்த்தீங்கன்னாவே 60%. நீங்க 100 ரூபா கல்லாக்குள்ளார வந்துச்சுன்னா 60 ரூபா இங்க கொடுத்தே ஆகணும் நீங்க. அடுத்தது கமிட்டட் எக்ஸ்பென்ஸ், இது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய காசுகள் இருக்கு. அதையும் சேர்த்துனீங்கன்னாக்கா டெவலப்மெண்ட்டுக்காக அதுலேயும் சேர்த்துனீங்கன்னா 84 ரூபா போயிடுது. அப்போ மீதி கையில் இருக்கிற இந்த 16 ரூபாயை தான் நீங்கள் வந்து சுத்தணும். அப்போ அந்த இடத்துல வந்து என்னன்னாக்கா இவங்க இந்த தடவை நல்ல நிறைய திட்டங்களெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு அதிகமான ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க. ஒரு சேட்டலைட் சிட்டி மாதிரி ஒரு சிட்டி, ஒரு ஏஐ சிட்டி கொண்டு வராங்க. அடுத்தது ஏஐ ட்ரைனிங் வந்து ஒரு 5 லட்சம் மாணவர்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுக்காக ஏஐ ட்ரைனிங் கொடுக்கறது, ரொபாட்டிக்ஸ் கரிக்குலம் வந்து உள்ளார கொண்டு வர்றது, இதெல்லாம் வந்து உள்ளபடியே இது. அதே மாதிரி பள்ளிக்கூடங்களை வந்து வெறும் நிதியை ஒதுக்கீடு பண்ணால் மட்டும் பத்தாது, சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. நிறைவு பள்ளி நிறைவு திட்டம்னு சொல்லிட்டு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காகட்டும், அங்கே இருக்கக்கூடிய தூய்மைகளுக்காகட்டும் கொண்டு வராங்க. அடுத்தது டிஎன் சுடர்னு சொல்லிட்டு ஒரு 1 லட்சம் பெட் இருக்கக்கூடிய மாணவர்கள் தங்கி படிக்கக்கூடிய அமைப்புகளை வந்து நிறையா கொண்டு வராங்க. அதோட இன்னும் பாராட்டுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ திட்டங்கள்னு நீங்கள் எடுக்கும்போது ரமணி, ஃபினான்ஷியல் மெட்ரிக்ஸ்ன்னு பார்க்கும்போது நீங்கள் எஃப்ஆர்பிஎம்னு சொல்லுவோம் நம்ம. அதில் வந்து 3% மேலே உங்களுக்கு ஃபிஸ்கல் டெஃபிஷியட் வரக்கூடாது. ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் கீழே வந்து வருது. உங்களுடைய நிதி பற்றாக்குறை வந்து உங்களுடைய ஸ்டேட் ஜிஎஸ்டிபிக்கு 3% மிகாமல் இருக்கணும். அதை மிகாமல் வச்சுருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு டெப்ட் டு ஜிஎஸ்டிபி வந்து 28% மேலே போகக்கூடாது. 27% இருக்குது. இது லிமிட்டுக்கு கீழே இருக்குதே ஒழிய ஆரோக்கியமாக இல்லை. இது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதே டைலாக் தான் திமுக காரங்க வந்து அப்போ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாமே லிமிட்டுக்கு கீழே இருக்குது, லிமிட்டுக்கு கீழே இருக்குன்னு. அப்பயே சொல்லியிருக்கேன், மூக்குக்கு கீழே தண்ணி இங்கே நிற்கிது, உயிர் போகாது, மூச்சு விட முடியுது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் அசைஞ்சிங்கன்னா கூட உடம்புல தண்ணி தழும்ப ஆரம்பிக்கும், மூக்குக்கு மேலே தண்ணி போகும், என்ன ஆகும் உயிர்? அப்போது அந்த மாதிரி சூழ்நிலையில் ஆட்சியாளர்கள் விட்டு போயிருக்கும் போது, அவங்களும் இதே மாதிரி 27% விட்டு போயிருக்கும்போது, இவங்களுக்கு மூக்குக்கு கீழே இப்போ விஜய் அரசாங்கம் இங்கே இப்படி வச்சுட்டு இருக்குது. அப்போது அவங்க மூக்குக்கு மேலே தண்ணி வந்துடாத அளவுக்கு சூதானமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போயிருக்காங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். இது ஆரோக்கியமானா இல்லை. ஏன்னா அது நிதி நிலைமை இருக்கிறது. காரணம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்மளுடைய ரெவென்யூ டெஃபிஷிட்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க இன்டரிம் பட்ஜெட்டில், இடைக்கால பட்ஜெட்டில் திமுக வந்து 48,000 கோடி ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது 54,775 கோடி. அதை வந்து அவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. அப்போது இன்றைக்கி கடன் 10,98,000 கோடி. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய கடனுக்கும் நீங்கள் நிதி வருவாய் பற்றாக்குறைக்கும் பார்த்தீங்கன்னாவே, நீங்கள் வருவாய் ரெவென்யூ நியூட்ரல் பட்ஜெட் போட்டிங்கன்னா கூட இனிமேல் வரப்போகிற ஆண்டுகளில் 11 லட்சம் கடன் வகுத்தல் 55,000 இப்போ வந்து நமக்கு வந்து ரெவென்யூ டெபிசிட். இதை வகுத்திங்கனாவே இன்னும் ஒரு 20 வருஷம் ஆகும். நம்ம இனிமேல் கடன் வாங்கலைன்னா கூட வருவாய் நியூட்ரல் மட்டும் பண்ணி அந்த கடன் அடைக்கிறதுனா இன்னும் ஒரு 20 வருஷம் ஆகும், வேற வழியில் இல்லாமல். நிதித்துறை செயலாளரே நேற்று பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு, இந்த கடனை அடைக்கணும்னா இன்னும் 50 ஆண்டு காலம் கூட ஆகலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு. இல்லை, கடன்கிறது நல்லது தான் ரமணி. ஆனால் கடன் எதுக்கு வாங்குறீங்கன்னா, ஒரு விளம்பரம் வரும் பாருங்க, கரை நல்லது, அந்த மாதிரி கடன் நல்லது. எந்த கடன் நல்லதுங்கிறதான் கேள்வி. இப்போ உதாரணத்துக்கு நான் இருக்கேன் ரமணி, நான் வந்து ஒரு கார் வாங்குகிறேன். எதுக்காக? நான் வந்து வெளியே போயிட்டு வரத்துக்கு, என் குடும்பத்தோடு போயிட்டு வரத்துக்கு லோனை வாங்கி கார் வாங்குகிறேன். இது கடனை வாங்கி கார் வாங்குறது, இது ஒரு டைப். இன்னொன்று என்ன பண்ணுறேன், நான் வந்து ஒரு தொழில் செய்யணும், ஒரு காரை வாங்கி அந்த காரை நான் வந்து வாடகைக்கு ஓட்டி அதில் வருமானத்தை வச்சு சம்பாரித்து நான் அதை ஒரு தொழிலாக நடத்தணுங்கிறதுக்காக அதே கடனை வாங்கி தொழில் நடத்துறதுக்காக அதே காரை வாங்குகிறேன். இந்த 2 காருமே கடனில் வாங்கின காரு தான். ஒன்று டிப்ரிசியேஷன், ஒன்று அப்ரிசியேஷன். ஒன்று உங்களுடைய சொகுசுக்கு எந்த விதமான ஆதார வருமானமும் இல்லாமல் நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு மட்டும் வாங்குறீங்க. இது தவறான கடன், பேட் டெப்ட்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே தொழில் செய்யறதுக்காக நீங்கள் வாங்குற கடன் இட்ஸ் அ குட் டெப்ட், நல்ல கடன். அப்போ இந்த இடத்துல கரை நல்லது, அந்த இடத்துல கரை தப்பு. அந்த மாதிரி இப்போ ஏன்னா இதில் வந்து நீங்கள் அதே கடனை வாங்குவீங்க, அந்த கடனை வாங்கி ஒரு வாடகைக்கு கார் ஓட்டுறீங்க. இந்த வாடகைக்கு கார் ஓட்டும் போது நீங்கள் டிரைவர் வச்சு கூட ஓட்டுவீங்க. அப்போது ஒரு டிரைவருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்க. உங்கள் மூலியமாக
ஒரு பொருளாதார சுழற்சி நடக்குது. டீசல் அடிக்கிறீங்க, நீங்கள் போயிட்டு வரவங்களுக்கு வந்து நீங்கள் வருமானம் உங்களுக்கு வருது, பார்க்கிங் ஃபீஸ் வார்க்கிங் பண்ணி நிறுத்துவீங்க. அவன் அதை நம்பி இருக்கிறவன் அவன் ஒரு பொழப்பு நடத்துவான். சர்வீஸ் சென்டர் வச்சுருப்பான், நீங்கள் அவனுக்கு வண்டிக்கு சர்வீஸ் விடுவீங்க, உங்களை வச்சு அவன் ஒன்று பொழைப்பான். இந்த மாதிரி பல பேர்த்துக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி வருமானத்தையும் ஈட்டி இந்த மற்ற மக்களுக்கெல்லாம் கொடுத்தது போக உங்களுக்கு லாபம் வரும். அதில் நீங்கள் கடனையும் கட்டி மிச்சமாகும் உங்களுக்கு. அதனால தான் இது நல்ல கடன். ஆனால் முதல்ல நீங்கள் வாங்குறது 5 பைசாக்கு உங்களுக்கே பிரயோஜனம் இல்லை. நீங்கள் டியூவை கட்டுறதுக்கு உங்களுக்கு வண்டி ஓடாமல் இருந்தால் கூட இன்றைக்கி நீங்கள் எங்கேயும் வெளியே போகலனா கூட அதுக்கு உண்டான டியூவை கட்டியாகும். கண்டிப்பாக மாதம் மாதம் அதை கட்டி. அப்போது கடன் தப்பா ஜென்ரலானா எதுக்காக கடன் வாங்குங்கிறத பொறுத்து அந்த கடன் தப்பா கரெக்டானு இருக்கும். அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸுக்கு செலவு பண்ணுறதுக்கு கடன் வாங்கலாம், ஆனால் இலவசங்களை கொடுக்கறதுக்கு வாங்கினா நீங்கள் வந்து அதுலேருந்து 5 பைசா எடுக்க முடியாது, அது கடன் மேலே கடன் தான் உண்டாக்கும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு நம்ம சொல்லுவோம். இப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னால் நீங்கள் ₹1 போட்டிங்கன்னா அது ₹1 மேலே உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். அப்போது நேற்று கூட ஒரு விவாதத்தில் இருக்கும்போது திமுக நண்பர் கேட்டார், அப்போ வந்து இதெல்லாம் நாங்கள் வந்து இதெல்லாம் கடன் வாங்கி 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 தான் நாங்கள் வந்து இன்றைக்கெல்லாம் வந்து எத்தனை பேர்த்த படிக்க வச்சுருக்கிறோம், இன்றைக்கி தமிழ்நாட்டில் தான் வந்து அதிகமான மகளிர் வந்து வேலைக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நாங்கள்லாம் கடனை வாங்கி தானே இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இதெல்லாம் நியாயமாக இருந்துச்சுன்னா அப்போது நீங்கள் மேலே வந்து ஒரு ஃபனல் இருக்குது ரமணி, மேலே ஊற்றுறீங்க, ஊற்றும் போது அது என்ன ஆகணும், கீழே வரணுமா வரக்கூடாதா? கீழே வரணும். இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய இப்போ நம்ம 2025-26 போன பட்ஜெட்டுக்கு முன்னாடி அவங்க இது வெளியிட்டாங்க, நமக்கு எக்கனாமிக் சர்வே வந்து வெளியிட்டாங்க போன ஆட்சி திமுக ஆட்சியில். அப்போ வந்து நம்மளுடைய தனிநபர் வருமானம் வந்து 3 லட்சத்தை தாண்டிருச்சுன்னு ரொம்ப பெருமையாக சொன்னோம். ரைட்டு. இப்போ நீங்கள் இந்த மாதிரி கடனை வாங்கி வாங்கி எல்லாத்தையும் படிக்க வச்சிங்க, நாங்கள்லாம் உழைக்க வச்சுருக்கோம், எல்லாத்தையும் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன்லாம் வந்திருக்குதுங்கிறது உண்மையாக இருந்தால் தனிநபர் வருமானம் இன்றைக்கி மாநிலத்துக்கு அதிகமாக இருக்குது. ரைட், அதில் ஓகே. ஆனால் நீங்கள் டெவில் லைஸ் இன் த டீட்டெயில்னு சொல்லுவாங்க ரமணி. அந்த எக்கனாமிக் சர்வே 2025-26 போய் படித்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள் இருக்குது. இந்த 38 மாவட்டங்களில் 8 மாவட்டங்களில் தான் இந்த தனிநபர் வருமானம் இந்த மாநில தனிநபர் வருமானத்தை விட அதிகம். மீதி 30 மாவட்டங்கள் தமிழக மாநில தனிநபர் வருமானத்தை விட கம்மியாக இருக்குது. இது இங்கே சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய 4 மாவட்டம், செங்கல்பட்டு தான் நம்பர் 1ல் இருக்குது. செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம். அடுத்தது வெஸ்ட் ரீஜன் எடுத்திங்கன்னா கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி. இந்த 8 மாவட்டங்கள் தான் தமிழகத்தினுடைய தனிநபர் வருமானம் 3,13,000 மேலே இருக்குது. மீதி 30 மாவட்டங்களுடைய நிலைமை இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம்னா 6 மாவட்டங்கள் தேசிய சராசரி தனிநபர் வருமானத்தில் இருக்குது பாருங்க. அதை விட தமிழகத்தில் இருக்கக்கூடிய 6 மாவட்டங்களுடைய தனிநபர் வருவாய் தேசிய வருவாயை விட கம்மியாக இருக்குது. அப்போது நீங்கள் சொல்லக்கூடியது வந்து நீங்கள் கடனை வாங்கி வாங்கி நாங்கள் எல்லாத்தையும் அனுப்பிச்சிருக்கிறோம் படிச்சிருக்கிறோம்னா ஏன் சார் 30 மாவட்டங்கள் வந்து தமிழக சராசரி வருமானத்தை விட கம்மியாக இருக்குது? மாற்றி இல்லை இருக்கணும். ஒரு 8 மாவட்டங்கள் கம்மியாக இருக்கலாம் மாநில சராசரியை விட, மீதி 30 மாவட்டங்கள் சராசரியை விட அதிகமாக இருந்தால் தானே அது ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை. அப்போ அதனால தான் நம்ம கேட்குறோம், இந்த கடன் வாங்கி என்ன பலன் அடைஞ்சிருக்கிறோம்? நம்ம கடன் நல்லது, நான் வந்து கடனை குறை சொல்லவே இல்லை. அந்த கடனை வச்சு நீங்கள் என்ன பண்ணுனீங்கிறது தான் இந்த கேள்வியே வருது நமக்கு. அப்போ இந்த கடனை வாங்கி 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 நீங்கள் இலவசங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் இலவசங்களுக்கு நீங்கள் வந்து எல்லாம் என்ன சார் நாங்கள் ஒருத்தருக்கு இல்லாதவங்களுக்கு கொடுத்து உயர்த்தக்கூடாதா? இல்லாதவங்களுக்கு கொடுத்து உயர்த்துறதை யாராவது ஒரு மனிதாபிமானம் உள்ள ஆட்கள் வேண்டான்னு சொல்லுவாங்களா ரமணி? ரமணி ஒன்றும் இல்லை, கலர் டிவி கொடுத்தாங்கல்ல, எத்தனை வீட்டுக்கு ரமணி முதல் டிவியா அது போச்சு? 2வது அது பெட்ரூமுக்குள்ள வச்சுக்குவாங்க. பல வீட்டுக்கு 2வது டிவியா 3வது டிவியா போச்சு. நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருட்கள் எந்த ஃபேனை எடுங்க, குக்கர் எடுங்க, மிக்சி எடுங்க, நீங்கள் கொடுத்த பொருட்கள் எதா இருந்தாலுமே அப்போ இங்கே அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க தமிழில், நெல்லுக்கு பாயறது கொஞ்சம் புல்லுக்கு பாயத்தானங்க செய்யும் அப்படின்னு. ஆனால் இங்கே நெல்லுக்கு பாயறதை விட புல்லுக்கு அதிகமாக பாஞ்சிக்கிட்டு இருக்குங்கிறது தான் நம்மளுடைய குற்றச்சாட்டு. அப்போ நீங்கள் இந்த பயனாளர்களை கண்டறிஞ்சு தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நீங்கள் 1000 என்ன சார் 5000 கூட கொடுங்க, யாருமே வேண்டான்னு சொல்ல போகிறது இல்லை. ஆனால் இந்த ஆட்சியாளர் இது வரைக்கும் இருந்து இங்கே பூராமே என்ன பண்ணுறாங்கன்னா, இது நம்ம தேர்ந்தெடுத்து கொடுத்தோம்னா இவன் கொடுத்தோம்னா அவன் ஓட்டு போடலன்னா என்ன பண்ணுறது?
பலனாளிகளை விட பலனாளிகள் இல்லாதவங்க அதிகமாயிட்டாங்கன்னா அந்த ஓட்டு நமக்கு வராம போயிடுமே. இதுதான் அந்த உண்மை. ஓட்டு கால்குலேஷன் தான். ஓட் பேங்க்குக்காக மட்டும்தான் இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கெல்லாம் இல்ல. இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க ரமணி. இந்த 1000 ரூபாய் வச்சுட்டு என்ன ரமணி பண்ணிட முடியும்? அவங்க தான் ஆகா ஓகோன்னு புகழ்ந்து பேசினாங்களே. 1000 ரூபாய் வச்சு வந்து வளமா வாழ்றாங்க, சேமிச்சு வேற வைக்கிறேன் அப்படிலாம் ஒரு சொன்னாங்க. பெரியம்மா இதே திமுகவினுடைய தமிழன் பிரசன்னா மேடையில பேசும்போது ஒரு பெரியம்மா வந்து கேட்டுச்சு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த 1000 ரூபாய் கொடுக்குறேன்றியாப்பா, இதை வச்சு நான் என்னத்தப்பா பண்றது அப்படின்னு கேட்குறாங்க. அவர் உடனே வந்து, ஏமா உங்களுக்கு 1000 ரூபாய், நீங்க என்ன வேலை பாக்குறீங்க, ஏது பாக்குறீங்க, இது உங்களுக்கு இல்லையா, நீங்க என்ன சம்பாதிக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு இது 1000 ரூபாய்க்கு இதை நான் சொல்லி உங்களுக்கு இந்த 1000 ரூபாய் இல்லாம பண்றேன்னு அவர் மிரட்டுற அளவுக்கு தோணில போயிட்டார். அப்போ இந்த 1000 ரூபாய்ங்கிறதே கடல்ல கிடைச்ச பெருங்காயம். இப்போ கூட இந்த பட்ஜெட்ல கூட கடந்த முறை முதல்வர் முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது கூட நாங்கள் கொடுக்குற 1000 ரூபாயை பெற்றுக்கொண்ட மகளிர்கள்லாம் வீட்டில் அந்த பணத்தை வைத்து பல்வேறு விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதுபோக அதில் மிஞ்சக்கூடிய காசுகளை சேமித்து வைத்து ஒரு சேமிக்கும் பழக்கத்தை உருவாக்கி கொண்டார்கள்லாம் சொன்னாங்களே அந்த 1000. அவர் சொல்றத 100க்கு 100 உண்மையா இருந்திருந்தா ரமணி, இன்னைக்கு யார் சிஎம் உட்காந்துருக்கணும்? அவர் தான் உட்காந்துருக்கணும். இன்னைக்கு மகளிர் வாக்கு பூரா யாருக்கு போச்சு? எல்லாம் தாவேக்காக்கு போச்சு. நான் இன்னைக்கும் ஐயா விஜய்க்கு சொல்றதே அதுதான். இந்த இலவசங்களுக்காக உங்களுக்கு ஓட்டு போடல. அப்போ இந்த 1000 ரூபாய்ங்கிறது இப்போ பாருங்க, இந்த பட்ஜெட்ல கூட இதுக்காக 14,400 ரூபாய், 14,400 கோடி இதுக்கு அலாட்டட். இது மாசம் மாசம் ஒவ்வொருத்தருக்கும் 1000 ரூபாய்ன்னு போகும்போதுங்க ஒண்ணுமே இருக்காது ரமணி. ஒண்ணுமே இருக்காது. இப்போ ஒரு மாச சம்பளம் வாங்குறீங்க கூட ஒரு 10,000 20,000 வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்தந்த காசுன்னு கொடுத்தா ஏதாவது ஒன்று ப்ரொடக்டிவாக பண்ண முடியுமா? டெய்லி வர காசு டெய்லி தேவையில்லாமல் எங்கேயோ ஒன்று செலவாயிடும். அதனால தான் அதுக்கு பேர் செல்வம். சென்றுக்கிட்டே இருக்கும். அது ஒரு இடத்துல நிற்காம சென்று கொண்டே இருக்கும். அதனால தான் செல்வம்னே பேர் வச்சிருக்கான் போல. அப்போ தினம் நீங்கள் கொடுக்கறது இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை. என்னுடைய இது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு 15,000 கோடி ரூபாய் இதுக்காக நீங்கள் கொடுக்குறீங்களா? அப்போ இந்த 30 மாவட்டங்கள் தனிநபர் வருமானம் குறைவாக இருக்கிற மாவட்டங்கள் நான் சொன்னேன். இந்த 15,000 கோடியை 500 கோடியாக பிரிச்சிங்கன்னா 30 மாவட்டம் வருதா? 30 மாவட்டங்கள், ஒவ்வொரு மாவட்டங்களையும் இந்த 500 கோடி ரூபாயை முதலீடு பண்ணுங்க. அந்த மாவட்டங்களில் வேலை வாய்ப்பை உண்டு பண்ணுங்க. அந்த வேலை வாய்ப்பை பெண்களுக்கு மட்டும் கொடுங்க. பெண்கள் ஸ்கீம் தான். நீங்கள் இந்த மாதிரி 1000 ரூபாயை கொடுக்கறத நீங்கள் வேலை வாய்ப்பை உண்டு பண்ணி அந்த வேலை வாய்ப்பில் வந்து நீங்கள் பெண்களை கொண்டாந்து உட்கார வச்சிங்கன்னா ரமணி, நீங்கள் எதுக்கு 1000 ரூபாய் அவங்களுக்கு கொடுக்கணும் மாதம் மாதம்? அவங்க ஒரு 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் சம்பாதிப்பாங்களா? அதை சம்பாதிக்கும் போது அவங்களுடைய வாழ்வாதாரம் மேம்பட்டு வருமா? அதுதானே சுய கௌரவம். அந்த மாதிரி சம்பாதிக்கிறீங்க, திருப்பி அரசாங்கத்துக்கு 1000 ரூபாய் அவங்க கொடுப்பாங்க. ஐயா நீங்கள் திட்டம் இந்த மாதிரி நல்ல திட்டம் கொடுத்துருக்கீங்க, உங்களால் எங்களுக்கு வேலை கிடைச்சது, சும்மா வீட்டில் உட்காந்துட்டு இருந்தீங்க, நாங்கள் இன்றைக்கி மாதம் 15,000 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறோம், இன்னும் இந்த மாதிரி நல்ல ஸ்கீம் கொண்டு வாங்க, அதனால் எங்களுடைய அன்பளிப்பாக நாங்கள் ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறோம்யான்னு பெண்கள் திருப்பி அரசாங்கத்துக்கு கொடுப்பாங்க. பணப்புழக்கமும் அதிகரிக்கும். பணப்புழக்கம் அதிகமாகும். நீங்கள் ஒரு வேலை வாய்ப்பை உண்டு பண்ணும்போது அங்கே உற்பத்தி திறன் அதிகமாகுது. ஒரு பொருளை உற்பத்தி பண்ணும்போது பல மூலப்பொருட்கள் வந்து அங்கே தேவைப்படுது. அந்த மூலப்பொருட்கள் சார்ந்த இண்டஸ்ட்ரி வளரும். அந்த எண்ட் ப்ராடக்ட் மட்டும் இல்லை. அப்போ ஒரு நிறுவனம் வருதுனாக்கா அந்த நிறுவனத்தை சுற்றி பல ஹோட்டல்கள் வரும், பல டீ கடை வரும், பல எத்தனையோ வியாபாரங்கள் வந்து அதிகமாகும். இதுதான் சுழற்சி. அதனால தான் பைபிளில் கூட ஒரு வாசகம் சொல்லுவாங்க. அதாவது நீ வந்து ஒருத்தனுக்கு மீனை உணவாக கொடுக்கறதுக்கு பதிலாக அவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தன்னா அவன் அதை வச்சு வாழ்க்கையை நடத்திக்குவான். நீங்கள் ஒவ்வொரு தடையும் நீ மீனை கொண்டு போய் கொடுத்தனா அதை அந்த நேரத்துக்கு உணவாக பயன்படுத்திட்டு அதோட விட்டுருவான். அதனால் அவனுக்கு மீன் கொடுக்கறத விட மீன் பிடிக்க கற்றுக் கொடு அப்படின்னு தானே நீங்கள் சொல்கிற லாஜிக்கும் அதே தான். மீன் பிடிக்க முடியாதவங்களுக்கு மீனை கொடுங்க. ஆனால் நான் மீனை பிடிக்க கொடுக்க மாட்டேன், ஆனால் மீனையே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எத்தனை நாள் சார் நீங்கள் மீன் பிடிச்சி கொடுக்க முடியும்? ஒரு குழந்தை கூட சோம்பேறி ஆக்கிடுது இல்லையா? ஒரு குழந்தை கூட ரமணி, நீங்கள் உழுவும் போது புறம் போய் தாங்கி ஐயோ அந்த குழந்தைக்கு அடி. குழந்தை வந்து உழுகிற குழந்தை ஏன் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? உழணும்னு தான், அதாவது நடக்கணும்னு தான். அந்த வலிக்கு பயந்து அது நடக்க கற்றுக்கும். உழுகும் போது புறம் அதுக்கு வலி இல்லைன்னு வச்சுக்கோங்க, கற்றுக்காது. ஏடா உழுது நம்ம போய் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருப்போம். அதனால் அந்த குழந்தை பாருங்க அழுக வரும் அதுக்கு விழுந்த உடனே. நம்மளாம் சிரிச்சா விழுந்துட்டியா அப்படி வெரி குட் எந்திரிக்கும் போது அது அழுகிற குழந்தை கூட நின்றுட்டு ஏதோ நம்மளை பாராட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அது மறுபடியும் எந்திரிக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த வலிக்கு இருந்தால் கூட அந்த வலிக்கு பயந்து அது நடக்க கற்றுக்கும். நீங்கள் அந்த குழந்தை விழுவும் போது பூரா போய் ஐயோ குழந்தை விழுந்துருதேன்னு தாங்கி பிடிச்சிருந்தீங்கன்னா இந்த வயசுலேயும் நீங்களும் நானும் நடக்க முடியுமா? இன்னும் நம்ம அப்பாவோ அம்மாவோ நம்மளை யாரோ ஒருத்தர் கூட்டு வந்து தான் இங்கே உட்கார வச்சிருக்கோம். அதான் சொல்கிறாங்க சவள பிள்ளை அப்படின்னு. இந்த மாதிரி தூக்கி கீழே விழுந்தா உடனே தூக்கி பிடிச்சா அப்போ நீங்கள் சமுதாயத்தை வந்து ஒரு சவள சமுதாயமாக உருவாக்கணுமா இல்லை ஆரோக்கியமான சமுதாயமாக உருவாக்கணும்? ஆரோக்கியம் தான் எல்லாருடைய எண்ணமும்.
முடியாதவங்களுக்கு, அதனால தான் சொல்றேன், ஒரு டிசர்விங் பீப்பிளுக்கு கட்டாயமா அவங்களுக்கு குடுத்து தான் ஆகணுங்கிறவங்களுக்கு தாராளமா குடுங்க. 1000 என்ன 10,000 கூட குடுங்க. ஆனா இது கடைசில என்ன ஆயிருச்சுன்னா, எத குடுத்தாலும் எல்லாத்துக்கும் முடியலன்னா ஓட்டு கிடைக்காது. தேவையோ தேவையில்லையோ குடுத்துரு. நேத்து கூட பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு வெளியே வந்த பிறகு எல்லா எதிர்க்கட்சிகளும் விமர்சனம் செஞ்சாங்க. குறிப்பா திமுக செய்த விமர்சனம் என்னன்னா, 2 விதமா அவங்களுடைய விமர்சனத்த பார்க்கப்படுது. ஒண்ணு வந்து எங்களுடைய திட்டத்துக்கு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு நீங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் எல்லா மக்கள் வந்து மாற்றம் வரும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா இந்த பட்ஜெட் வந்து வெறும் ஏமாற்றத்த தான் குடுத்திருக்கு அப்படிங்க. அதாவது இவங்க சொல்ற விஷயம் வந்து எங்களுடைய திட்டத்துக்கு நீங்க ஸ்டிக்கர் ஒட்டி நீங்க அனௌன்ஸ் பண்ணிட்டீங்கன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து மாற்றம் இல்ல, இது ஏமாற்றம்ங்கிறாங்க. இது 2மே 2 விதமா கான்ட்ரடிக்ஷனா இருக்கு. இப்போ என்னுடைய பாயிண்ட் என்னன்னா ரமணி, இதுவரைக்கும் 1967ல திமுக ஆட்சியை பிடிச்சதிலிருந்து இப்ப 26 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சற்றேறக்குறைய 59 வருஷம் திமுக, அதிமுக தான் மாறி மாறி ஆண்டிருக்கு. நடுவுல ஒரு 1½ வருஷம் நீங்க எமர்ஜென்சி எடுத்தீங்க. சற்றேறக்குறைய வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 57 வருஷம்னு வச்சுக்கங்க. அதுல 31 வருஷம் அதிமுக ஆண்டிருக்கு. அப்போ 31 பட்ஜெட் போட்டிருப்பாங்க. கரெக்ட்டா? கண்டிப்பாக. 31 பட்ஜெட் அதிமுக போட்டதுல, எத்தனை பட்ஜெட் திமுக வந்து இது சூப்பர் பட்ஜெட்ன்னு சொல்லியிருக்கு? ஒரு பட்ஜெட் சொல்லியிருக்கா? எதிர்க்கட்சிகள் என்பதே விமர்சனம் செய்வதற்கு தான். அப்ப திமுக அதே மாரி ஒரு 25, 26 பட்ஜெட் நீங்க போட்டிருக்கீங்க. என்னைக்காவது எதிர்க்கட்சிகள் வந்து திமுக பட்ஜெட் சூப்பரா இருக்குன்னு ஏதாவது ஒரு பட்ஜெட்ட சொல்லுச்சா? அப்போ ஒரு எதிர்க்கட்சி என்னைக்குமே ஆளுங்கட்சியினுடைய பட்ஜெட் நல்லா இருக்குன்னு ஒரு எதிர்க்கட்சி சொல்லாது. இது மாநிலத்துல இல்ல, இந்தியாவுக்கும் அதேதான். பாரதிய ஜனதா பட்ஜெட் போடும்போது காங்கிரஸ் நல்லா இருக்கு, நல்லா அலங்கும். அதே காங்கிரஸ் பட்ஜெட்டும் போது பிஜேபி நல்லா அலங்கும். அப்ப இதெல்லாம் நம்ம காது கொடுத்து கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்ப இன்னைக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அரசாங்கம்ங்கிறது வந்து ஒரு திட்டங்களை கொண்டு வரும்போது, நல்ல திட்டங்கள் முந்தைய ஆட்சியில இருந்தாலும் தொடர்றது நல்லது. நல்ல திட்டங்கள விட்டிருந்தாலும் அத கொண்டு வர்றது நல்லது. அதையும் விமர்சனம் பண்றாங்களே. நீங்க எல்லா திட்டத்துக்கும் வெற்றினுங்க மட்டும் நீங்க ஒரு தலைப்பை வச்சுக்கிட்டு நீங்க திட்டத்த கொண்டு வந்துட்டீங்க. வெற்றி வந்து திட்டத்துக்கு பேர் தான் மாறி இருக்கே தவிர திட்டம் மாறல அப்படிங்கிறத தானே சொல்றாங்க. இது திட்டம் யார் பேர்ல கொண்டு வராங்க, இல்ல யாருடைய திட்டத்த கொண்டு வராங்கிறது முக்கியம் இல்ல. பயனாளிகள் யாரு? மக்கள். அந்த மக்களுக்கு பயன்படுதாங்கிறது தான் இந்த கேள்வி நமக்கு. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு அதிமுக கொண்டு வந்த எத்தனையோ திட்டத்த வந்து திமுக நிறுத்துச்சு. திமுக கொண்டு வந்த எத்தனையோ நல்ல சில பல திட்டங்கள வந்து அதிமுக நிறுத்துச்சு. இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆடு திட்டத்த குடுக்குறாரு. அதிமுக பேர்ல இது கொண்டு வரப்பட்டது. அதிமுகல அம்மா ஜெயலலிதா அவர்கள் இருந்தம்போதே இத கொண்டு வந்தாங்க அம்மையார் ஜெயலலிதா. ஆடு வளர்ப்பு திட்டம். ஆடு வளர்ப்பு திட்டம். இது போன 5 வருஷத்துல திமுக கன்டின்யூ பண்ண திட்டமா? இல்ல. நீங்க நிறுத்தி வச்சிருந்த திட்டம். இல்ல. அது இப்ப கொண்டு வந்திருக்க திட்டங்கள்ல ஏராளமான திட்டங்கள்ல வந்து சொன்ன மாரி அதிமுக காலத்துல கொண்டு வரப்பட்டு, திமுக காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டது. இவங்க நல்ல திட்டங்கள்னால அத எடுத்துட்டு வராங்க. அப்போ இவங்க கொண்டு வராங்கனாவே அதை இப்ப இவங்க ரீஇன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. நீங்க ஏற்கனவே நிறுத்தின திட்டங்கள். இன்னைக்கு ஆடு வளர்ப்பு ரமணி, ஆடு வளர்ப்புங்கிறது சாதாரண இல்ல. அது வந்து கேஷ், நல்ல கேஷ். நீங்க இந்த ராமநாதபுரம் ஆட்டுக்காரங்கலாம் நீங்க பார்ப்பீங்க, பட்டி ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. நான் அந்த வெட்டனரி இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணனால அவங்களெல்லாம் போய் சந்திச்சு பேசும்போது அவங்க பெல்ட், ஒரு பட்டை பெல்ட் கட்டியிருப்பாங்க. பச்சை கலர் பெல்ட். பச்சை கலர் பெல்ட். பாக்கெட்ல எப்பயுமே 20,000 30,000 ஹாட் கேஷ் வச்சிருப்பாங்க ரமணி. இங்க வந்து எங்கிட்ட வந்து 10 ஏக்கரா இருக்குது, 20 ஏக்கரா வெள்ளாம பண்றான்பாங்க. அவங்க கிட்ட கூட ஒரு 20,000 30,000 ஹாட் கேஷ் இருக்காது. இருக்காது ரமணி. அறுவடை காலத்துல மட்டும்தான் அவங்க கிட்ட இருக்கும். ஆனா ஆட்டுக்காரங்க எப்பயுமே வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த பட்டி வந்து ரோலிங் ரெவென்யூ கேஷ் ஃப்ளோ ஜெனரேட் பண்ணக்கூடியது அது. அப்போ இன்னைக்கு ஒரு 5 ஆடு கொடுக்குறாங்கன்னா, அந்த 4 ஆடு ஒரு கெடான்னு வச்சுக்கோங்க. அந்த 4 ஆடு வந்து 6 குட்டி ஆட்டை கொடுக்கும் வருஷத்துக்கு. ஏன்னா அது வந்து ஒரு 150 நாட்கள் தான், ஒரு 5 மாதம் ப்ரெக்னன்சி இதில். அப்போ நீங்கள் வந்து ஒரு சற்றேறக்குறைய 1.5 மடங்குன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட ஒரு 6 குட்டி வந்து போடும். அப்போ ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியும் இன்னைக்கு நீங்கள் விற்கிற விலைக்கு எவ்வளோன்னு நீங்கள் கணக்கு போட்டுங்க. கேஷ் ஜெனரேட்டிங் பிஸ்னஸ். அதே மாதிரி கறவை மாடை கொடுக்குறாங்க. கறவை மாடு தினசரி பால், காலையிலையும் காசு, சாயந்தரமும் காசு. ஆட்டுக்குட்டினாச்சும் நீங்கள் வளர்த்தி அதுக்கப்புறம் விற்கும்போது காசு. அது கறி காசு, தோல் காசு, ஆட்டு புழக்க காசு, எல்லாமே காசு. இங்கேயும் வாழை மாதிரி ஆடு. வாழை மாதிரி ஆடு. அதே மாதிரி மாடு. அப்போ மாடு காலையில் பால் ஊற்றும் போது காசு, சாயந்தரம் பால் ஊற்றும் போது காசு. கேஷ் ஃப்ளோ ஜெனரேட்டிங் பிஸ்னஸ் இது. அது இல்லாமல் இது வந்து கிராம பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய திட்டம். இது ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்தாங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்கள் நிறுத்திட்டீங்க. இவர் இன்னைக்கு இதை கொண்டு வரும்போது இதை பாராட்டணுமா? நம்ம வந்து அதிமுக காரங்களும் எங்கள் திட்டம் தானே, உங்கள் திட்டம் தாங்க, நீங்கள் கொண்டு, இப்போ நீங்களே தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருக்கீங்க இதெல்லாம் நாங்கள் கொண்டு வரோம்னு. உங்களால் ஆட்சிக்கு வர முடியல. தாவேக்கா விஜய் அவர்கள் வந்திருக்காரு.
அப்ப இத நீங்க கொண்டு வந்து பண்ணும்போது, எங்க ஸ்டிக்கர் அடிச்சுட்டாங்கன்னு சொல்லணுமா? இல்லைங்க நாங்க செய்யணும்னு நினைச்சத இவரு செய்றாருன்னு பாராட்டணுமா? ம். பாராட்ட தானே வேணும். ஆனா எதிர்க்கட்சிகள் வந்து பாராட்டுனா, ஏதோ அ அரச பாராட்டிட்டாங்க, ரொம்ப அருமையா இருக்கு அப்படிங்கிற மாரி மக்கள் மனநிலை மாறிடும் அப்படிங்கிறதுனால இந்த மாரி அதனால எதிர்ப்பு தான் சொன்னேன், இது பொலிட்டிக்கல் ரெட்டாரிக் இது. எந்த எதிர்க்கட்சியும் நீங்க எவ்வளோ பெரிய பட்ஜெட்ட போட்டீங்கன்னா கூட, நல்லா இருக்குங்கிற வார்த்தை வாயில இருந்து வரவே வராது. வரவே வராது. இவங்க அவங்க குறை சொல்லுவாங்க, அவங்கள இவங்க குறை சொல்லுவாங்க. அதனால எதிர்க்கட்சிகள் என்ன சொல்றதுன்னு நம்ம பார்க்கறதில்ல. நம்ம இவங்க வந்து எப்படி கொண்டு வராங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துல வந்து இன்னைக்கு இந்த ஆடு, மாடு குடுக்குற திட்டமாகட்டும், ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆகட்டும், இப்ப அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, சில திட்டங்கள் எல்லாம் வந்து அவங்க கொண்டு வராங்க. இந்த பள்ளி நிறைவு திட்டம், சூப்பர் கிளீன் சூப்பர். நான் சொன்ன மாரி அந்த ஸ்கில் ட்ரெய்னிங்கு, அ அந்த அதே மாரி இந்த மொபைல் கீரியாட்ரிக் கிளினிக் கொண்டு வராங்க. அம்மா கிளினிக்ங்கிறது முதல்ல ஆரம்பத்தில கொண்டு இவங்க வந்து வயோதிகர்களுக்காக மொபைல் கிளினிக் கொண்டு வராங்க. இதுவரைக்கும் அது இல்ல. இதெல்லாம் புது திட்டங்கள் வந்து நெறையா வந்து கொண்டு வராங்க. வீடு தேடி மருத்துவம்னு சொல்லி அது ஜெனரலா. ம். பட் இவங்க வந்து முதியோர்களுக்குன்னு மட்டுமே வந்து இத ஸ்பெஷலா. ஸ்பெஷலா கொண்டு வராங்க. ஸோ இந்த மாரி வந்து அதே மாரி இந்த வீடு வழங்கும் திட்டம். ம். அவங்கள என்ன சொல்றாங்க, நாங்க இது கலைஞர் கனவு திட்டம்னு வச்சிருந்தோம். அது நீங்க சென்ட்ரல் கவர்ன்மென்ட் ஸ்கீம் இருக்குது அதுல. நீங்க ஆமா. 3,10,000 குடுத்தீங்க. இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் ரூ. 5,00,000 அது உயர்த்தி இருக்குது. ம். நீங்க வந்து காலை உணவு திட்டம்னு கொண்டு வந்தீங்க. இவரு 5வது வரைக்கும் நீங்க கொண்டு வந்தீங்க. இவரு 8வது வரைக்கும் குடுத்திருக்காரு. அது 8வது காமராஜர் வரைக்கும் பெயர்ல குடுத்து வந்து இன்னைக்கு ரூ. 812 கோடி, ரூ. 710 கோடி சம்திங் வந்து அதுக்கு அலோகேட் பண்றாரு. ம். அப்போ நம்ம இந்த அரச பாராட்டுறது என்னன்னா, ம். இது இந்த அரசாங்கம் கொண்டு வந்துச்சா, அந்த அரசாங்கம் கொண்டு வந்த திட்டமானே அவங்க பார்க்கல. ம். மக்களுக்கு பலனுள்ள திட்டமா? ம். அது யாரா இருந்தாலும் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இது நம்ம அரசாங்கத்த பாராட்டணுங்கிறேன் நானு. ம். இந்த அரசியல் நாகரிகம் வரணும். அப்ப நீங்க மத்த நீங்க இதே திமுக நீங்க ஏன் செய்யல? அதிமுக ஏன் சில திமுக திட்டங்கள வந்து நிறுத்துச்சு? அப்போ இந்த மாரி நல்ல நல்ல திட்டங்கள வந்து அவங்க கொண்டு வரது வந்து உண்மையாலுமே பாராட்டுதல். ம். அதே மாரி அரசியல் கம்பல்ஷனுக்காக நாங்க இலவசங்கள குடுக்குறோங்கிறதுக்காக அள்ளி தெளிக்கல. ம். அவரு குடுத்ததுக்காக அந்த தாய்மாமன் சீர், அண்ணன் சீருங்கிறது அது 2 வந்து உள்ளார போட்டிருக்காரு. ம். ஸோ இது இது வந்து இன்னைக்கு ஃபினான்ஷியல் ரீதியில பார்க்கும்போது, ம். அவங்க கிட்ட இருக்கக்கூடியத நான் ஏற்கனவே சொன்ன மாரி இந்த அவைலபிள் ரிசோர்ஸஸ வச்சு ம். எந்த அளவுக்கு சிறப்பா பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அதான் சார். நேத்து பட்ஜெட் தாக்கல் செய்ய போகும்போது, அ நிதி அமைச்சர் திரு மரிய வில்சன் அவர்கள் ஒரு விஷயத்த குறிப்பிடுறார். அதாவது ஒரு கோடிட்டு காட்டுறார். ரெவென்யூ வந்து வரக்கூடிய வருமானம் வந்து உயர்த்திட்டு, நாங்க தேர்தல் போது அறிவித்த திட்டங்கள் எல்லாம் நாங்க நிறைவேற்றுவோம் அப்படின்னு. எதிர்க்கட்சிகள்லாம் வெளியில வந்து சொன்ன விஷயங்கள் வந்து, நீங்க தேர்தல் அறிக்கையில வந்து மகளிருக்கு ரூ. 2,500 தரேன்னு சொன்னீங்க. 6 சிலிண்டர் தரேன்னு சொன்னீங்க. வேலையில்லா பட்டதாரிகளுக்கு ரூ. 4,000 கொடுக்கன்னு சொன்னீங்க. இந்த மாதிரி பல்வேறு அறிவிப்புகள வெளியிட்டீங்க. அந்த அறிவிப்புகளுக்கு ஒன்று கூட இப்ப நீங்க நிறைவேற்றல அப்படின்னு சொன்னாங்க. இது இது எதுக்காக கேட்கிறேன்னா, நீங்க குறிப்பிடும்போது சொன்னீங்க, இதெல்லாம் வந்து இப்போதைக்குள்ள நிறைவேற்ற முடியாது. கடந்த திமுக ஆட்சியில வந்து கிட்டத்தட்ட 21 மாதங்கள் கழித்து தான் அந்த ரூ. 1000 குடுத்தாங்க. 2 வருஷம், 4 மாசம், 13 நாள் கழிச்சு. கழிச்சு. இப்போ அந்த வந்து இன்ன வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த மாரி திமுக தேர்தல் அறிவிக்கையில வெளியிட்ட இத வந்து 21 மாசம் கழிச்சு தான் குடுத்தாங்க. அப்படின்னு அவங்க மேல உள்ள ஒரு நெகட்டிவ் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். அதே நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் தானே இப்ப இந்த தாவேகா மேல வரும். இல்ல இவங்க மேல அது வராதுங்கிறேன் நானு. ம். ஏன்னா இன்னைக்கு மக்கள் வந்து இவங்களுக்கு இலவசங்களுக்காக ஓட்டு போடலைங்கிறதா இல்ல என்னோட அந்த தீர்க்கமான எண்ணம். நீங்க ஆரம்பத்துல இருந்து அதான் சொல்லிட்டு இருக்கீங்க. அதாவது இந்த தாவேகா அரசிற்கு மக்கள் வாக்களித்தது வந்து ஒரு மாற்றத்திற்காக தான். இலவசங்களை எதிர்பார்த்தோ இல்ல என்னென்ன அதாவது நீங்க சொன்ன மாரி திரு விஜய் அவர்களே இதை முழுமையா படித்திருப்பாரா? அப்படின்னு கூட ஒரு ஒரு கேள்வி நம்ம முன்னாடி பேசும்போதெல்லாம் கேட்டோம். இந்த மாரி இவ்ளோ திட்டங்கள் இருக்கு இதெல்லாம் படிச்சிருப்பா அப்படின்னு. இன்னும் அப்படி இல்லாட்ட கூட எதிர்க்கட்சிகள் இது ஒரு டூலா பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஏன்னா திமுக மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள்ல பெரும்பான்மையான குற்றச்சாட்டுகள் இது. அதாவது ஒரு ஒரு பக்கம் வந்து போதைப் பொருள் கலாச்சாரம், அதுக்கப்புறம் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இருந்தாலும், அதற்கு அடுத்தபடியாக பேசிய விஷயங்கள் வந்து, உங்களுடைய தேர்தல் அறிக்கையில நீங்க இப்படி சொன்னீங்களே, அத செஞ்சீங்களா? அத சொன்னீங்களா? இத செஞ்சீங்களான்னு சொல்லி அது ஒரு டூலா பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருந்தது. இந்த தாவேகா அரசு மீதும் அந்த டூல பயன்படுத்துவதற்கான காரண காரியங்கள்லாம் இருக்கு இல்லையா? கட்டாயமா இருக்கு. அப்ப நீங்க சொன்ன குற்றச்சாட்டுகள் அப்புறம் அவங்களும் வைப்பாங்க இல்லையா? நான் அதனால தான் தேர்தலுக்கு முன்னாடியே இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். விஜய் அவர்கள வந்து ரொம்ப இக்கட்டான நெருக்கடிக்கு உள்ளாக்குனது யாருன்னா, இந்த தேர்தல் வாக்குறுதிய உண்டு பண்ண டீம் தான். அத நான் பகிரங்கமாவே ஏங்க சொல்றேன். தேர்தல் அறிக்கைய விடாட்ட கூட ஜெயிச்சிருப்பாங்க. விடாட்டா கூட ஏங்க அப்படியே விட்டீங்களே. எத்தன நாளைக்கு முன்னாடிங்க தேர்தல் அறிக்கை வந்துச்சு? 2 நாளைக்கு முன்னாடி தேர்தலுக்கு 2 நாளைக்கு ஒரு முன்னாடி வாரம் கூட இல்லைங்க. ஆமா. தேர்தல் அறிக்கை நீங்க விட்டு எலக்ஷனுக்கு ஒரு வாரம் கூட இல்ல இல்ல. அது போய் மக்கள்ட்ட ரீச் ஆயிருக்கான்னு கூட தெரியல. தெரியாது. ஆமா. அண்ணா தான் சொன்னேன். அந்த கட்சிக்காரங்களே படிச்சிருக்க மாட்டாங்க. நம்மள மாரி ஆளுங்க தான் உட்கார்ந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இவங்க என்ன நம்ம தான் அத அனலைஸ் பண்றோம். ம். அப்ப அதனால தான் என்னுடைய தீர்க்கமான கருத்து என்னன்னா, ஐயா விஜய் அவர்களுக்கு மாற்றுதலா இன்னைக்கு கொண்டு வந்து விட்டது ரூ. 2,500 குடுப்பாங்கன்னோ, 6 சிலிண்டர் குடுப்பாங்கன்னோ,
வேலை இல்லாதவங்களுக்கு 4000 ரூபா கொடுப்பாங்களாங்கிறதுக்கெல்லாம் இல்லை. ம். அப்படியெல்லாம் நினைக்கவே நீங்க வேண்டியதில்லை. இல்ல என்னுடைய கருத்து என்னன்னா சார், இன்னைக்கு வந்து நல்லா போயிட்டு இருக்கு. இந்த கவர்மெண்ட் மேல நீங்க வந்து ஒரு விமர்சனம் வச்சா கூட உங்கள வந்து பாராண்டி எடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு மக்கள் வந்து ஒரு அபிமானத்த பெற்ற ஆட்சியாக இந்த ஆட்சி போயிட்டு இருக்கு. எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்றாங்க. அது அவங்களுடைய கடமைய அவங்க செஞ்சு தான் ஆகணும். ஆனா மக்களையும் சாதாரண ப நடுத்தர மக்கள் சரி, சாதாரண ஏழை மக்கள்லாம் வந்து இந்த அரச வந்து ரொம்ப பாராட்ட தான் செய்றாங்க. ஆனா நாளைக்கு ஒரு விமர்சனம் அப்படின்னு இந்த அரசு மேல வைக்கப்படும்போது, இந்த பாயிண்ட் எல்லாம் வருமே அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அரசியல் மேடை பேச்சுக்கு கட்டாயம் எதிர்க்கட்சிகளுக்கு இது உதவும். ஆனா நீங்க சொன்ன மாதிரி மக்களுடைய அபிமானத்தை பெறுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு விஜய் மாதிரி ஆட்கள் வந்து அவங்க வந்து பப்ளிக் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நாம வந்து இந்த மாதிரி சொன்னோம். ஆனா இது வந்து குவாலிஃபைடு பீப்புளுக்கு தான் நம்ம கொடுக்கலான்னு இருக்கிறோம். அதுக்கு தான் திரு மான்டேன் சிங் அலுவாலியா அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. அதாவது தகுதியானவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நலத்திட்ட நீங்க குறிப்பிடும்போது ஒரு விஷயத்த சொன்னீங்க. அதாவது இப்போ 8 மாவட்டங்கள் மட்டும்தான் வந்து தனிநபர் வருமானம் அதிகம் உள்ள மாவட்டங்கள். மீதி கிட்டத்தட்ட 30 மாவட்டங்கள்ல 6 மாவட்டங்கள் தேசிய கைடு லைன்ல கூட இல்லாத வழி இருக்கு. இந்த மாதிரி ஏரியாக்களை ஆராய்ந்து அவர்களுக்கு இப்போ அந்த திட்டங்கள் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் திரு மான்டேன் சிங் அலுவாலியா தலைமையிலான ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. அது அந்த அந்த குழு இந்த மாதிரி விஷயங்களை முன்னெடுக்கணும் அப்படின்னு நினைக்கலாம், எதிர்பார்க்கலாமா? இல்ல அவங்கள வந்து இப்போ மான்டெக்ஸ் அங்கே அலுவாலியாவுக்கு வந்து ரெவென்யூ அக்மெண்டேஷன் கமிட்டின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. வருவாயை எப்படி அதிகம் பண்ணுறது? இந்த பட்ஜெட்டில் எனக்கு என்ன ஒரு சின்ன ஏமாற்றம் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எனக்கு சில எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. நான் இதை டீசெண்டான பட்ஜெட்னு சொன்னாலும் நமக்கு இருக்கக்கூடிய விமர்சனங்களையும் நம்ம வச்சு தான் ஆகணும். அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் வருமானம்னா 2 வகையில் தாங்க வருமானம். ஒன்று டேக்ஸ் மூலியமாக, 2வது நான் டேக்ஸ் மூலியமாக. இந்த 2 தான். இப்போ இந்த டேக்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டேக்ஸ் டு ஜிஎஸ்டிபின்னு சொல்லுவோம். நம்மளுடைய மொத்த மாநில உற்பத்தி எவ்வளோ அதுக்கு டேக்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜென்ரலாக 8 to 10% இருந்தால் அந்த ஸ்டேட் வந்து நிதி மேலாண்மையில் நல்லபடியாக இருக்கலாம். அதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 to 7% மேனேஜபிள் பிரச்சனை இல்லை. ஆனால் எதிர்பாராத பிரச்சனை வந்தால் சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். 6க்கு கீழே எல்லாம் போகும்போது பிரச்சனைகள் தான். போன தடவை திமுகவுடைய பீரியட்ல 5.45 தான். அப்போ ஒரு பக்கம் நாங்கள் எங்களுடைய மாநில உற்பத்தி வந்து நாங்கள் ஜிஎஸ்டிபியில் இந்தியாவிலே 2வது இடத்துல இருக்கோம், 2வது இடத்துல இருக்கோம். நம்ம வளர்ச்சியில் இரட்டை இலக்கத்தில் இருக்கலாம் சொல்லி இப்போ நம்மளுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி மாநிலத்தில் 40.67 லட்சம் கோடி. ஆனால் இதுக்கு நம்ம வரியாயாக நம்ம வசூலிக்கிறது எவ்வளோ? நம்ம வந்து 2,26,000 கோடி தான் வசூலிக்கிறோம். இப்போ போன தடவை 5.4 மூலமாக எஸ்ஜிஎஸ்டியும் உட்படுத்தி, அதாவது நம்ம தமிழக வருமானத்தை நம்மளே வரி போட்டு நம்மளே கலெக்ட் பண்ணிக்கிறது. ஜிஎஸ்டியில் இப்போ எஸ்ஜிஎஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டி வந்து நம்மளே கலெக்ட் பண்ணிடுவோம். வரி பங்கீடு கொடுக்கிறது மூலமாக, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வர பகிர்வு இல்லாமல் தமிழ்நாடு அரசாங்கமே ஒரு வரியை போட்டு அந்த வரியை கலெக்ட் பண்ண ஸ்டேட் ஓன் டாக்ஸ் ரெவென்யூ. போன திமுக ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 5.45% மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு, மாநில உற்பத்திக்கு. இப்போ அது 5.57% அதிகமாக இருக்குது. இப்பயும் நம்ம 6க்கு கீழே தான் இருக்கிறோம். நம்ம எங்கே போகணும்? 8 to 10க்கு போகணும். அப்போ நம்மளுடைய எங்கே கேள்வி வைக்கிறோம்னா, இப்போ இன்றைக்கி மொத்த மாநிலத்தினுடைய உற்பத்தி அதிகமாகிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த உற்பத்தி அதிகமாக நம்ம எப்போ பெருமை கொள்ளலாம்னா, அந்த உற்பத்தினால நமக்கு டேக்ஸ் அதிகமாக வந்தால் தான் பெருமை வரும், இல்லைன்னா எங்கே போய் பெருமை? அப்போது அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இன்றைக்கி இந்த டேக்ஸ் கம்மியாகிக்கிட்டு இருக்குதுன்னாக்கா எவ்வளோ லீக்கேஜ் இருக்குது, இந்த டேக்ஸிங் சிஸ்டத்துக்கு வெளியே எவ்வளோ இருக்காங்கன்னு நீங்கள் பாருங்கள். அப்போ எத்தனை பேர் இந்த டேக்ஸ் எவேட் பண்ணிட்டு இருக்காங்க, அதையெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நீங்கள் இந்த டேக்ஸ் டு ஜிஎஸ்டிபியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். அடுத்தது நான் டேக்ஸ் ரெவென்யூ, வரி அல்லாத வருமானங்கள். இப்போ ஒன்றும் இல்லை ரமணி, நமக்கு வந்து இந்த குவாரிகளில் இந்த கனிம வள கொள்ளையெல்லாம் போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆமாம் ஆமாம். இதனால் அரசாங்கத்துக்கு எவ்வளோ வருமானம் வருதுன்னு நினைக்கிறீங்க வருஷத்துக்கு? வெறும் 4,500 கோடி. ஆனால் இவர் நம்ம ஐயா சகாயம் அவர்கள் வந்து ரிப்போர்ட் ஃபைல் பண்ணார், ஞாபகம் இருக்கா? எவ்வளோ ஃபைல் பண்ணார்? 1.25 லட்சம் கோடி இதில் முறைகள் நடந்திருக்குன்னு அவர் ஃபைல் பண்ணார். ஒரு தனிநபர்களுக்கு இது போகுது அப்படின்னு. 1.25 லட்சம் கோடி அரசாங்க கஜானாக்கு வர வேண்டிய பணம் வரல. இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம்னா இப்போ சமீபமாக கண்டறிஞ்சது வந்து ஒரு மைனிங்கில் 4,230 கோடி ரூபாய் அரசாங்க கஜானாக்கு வர வேண்டியதில் வெறும் 36 கோடி தான் வந்திருக்குது.
அதான் சார் ஒரு கேள்வியே எழுத. இப்போ நீங்கள் டாஸ்மார்க் வந்து மக்களுடைய உடல்நலத்தை பாதிக்கக்கூடிய டாஸ்மார்க்கை வந்து நீங்கள் வந்து அரசே எடுத்து நடத்துது. இது போன்ற அரசிற்கு சொந்தமான கனிம வளங்களை ஏன் நீங்கள் தனியாருக்கு கொடுக்குறீங்க? அரசே அது முன்னெடுத்துனா அந்த வருமானம் ஃபுல்லாக அரசுக்கு தானே வரப்போகுது. தேவைப்படுறவங்க வாங்கிக்குவாங்க. இவ்வளோ ஒரு அமௌண்ட்டை ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க. அந்த அமௌண்ட் மூலமாக நீங்கள் அரசா நேரடியாக நடத்தலாம் இல்லையா? அப்படி ஒரு அருமையாக கேள்வி எழுது. கேட்டீங்க நீங்கள். அப்போது அதனால தான் நம்ம சொல்கிறோம் இந்த இடத்துல. அப்போது எவ்வளோ யோசிச்சு பாருங்க, 4230 கோடி ரூபாய் வர வேண்டிய இடத்துல அரசாங்கத்துக்கு 36 கோடி ரூபாய் தான் வந்திருக்குன்னா எவ்வளோ சாப்பிட்ருக்காங்க. இது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சாம்பிள். இன்சிடென்ட் சாம்பிள். ம். அப்போ இந்த கனிம வள கொள்ளைகளை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணி தடுத்து நீங்கள் சொல்கிற மாதிரி அரசாங்கத்தினுடைய மேற்பார்வை சில நேரத்தில் முழுக்க முழுக்க அரசாங்கம் செய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் கூட இருக்கலாம். இல்லை வந்து இதை இல்ல PPP வருமானம் projectல வரும்போது கொண்டு நம்ம வாங்க. அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமே. ஆ அப்போ இதுல என்ன ஒண்ணுனாக்கா, நீங்க கந்து வட்டி கூட வாங்கி இதுல போடலாம் போல இருக்கு. ஆமா. அந்த அளவுக்கு இங்க சம்பாதிக்கிறாங்க நீங்க பாருங்க. நீங்க ஒரு கார் கதை சொன்னீங்க இல்லையா? ஆ. அதாவது அந்த அந்த கார் கதை தான் இது. இது வந்து வருமானம் கொளிக்கக்கூடிய ஒரு ஏங்க, இலாக்கா. எவனோ ஒருத்தன் போய் அந்த குவாரி எடுத்து போராடுறானா, என்ன ஆனாலும் பரவாயில்ல, லாரி ஏத்து கொல்றாங்கறான். ம். எத்தனை பேர்த்த ஏத்தி தமிழ்நாட்டுல அரசு கொண்டாங்க நம்ம ஊழியர்களே பார்த்திருந்தோம். அரசு ஊழியர்களே நிறைய பேர் அதுல மரணம் அப்போ அடைந்திருக்காங்க. அவனுக்கு எவ்வளோ காசு கொள்ளையடிக்கிற மாதிரி இருந்தா, நீ கொல்லு, அதை கூட நம்ம பார்த்துக்கலாம், சமாளிச்சுட்டு வெளியே வந்துடலாங்கிற அளவுக்கு அவன் காசு வச்சிருக்கான். இல்ல இன்னைக்கு கேரளாவுடைய முதலமைச்சர் கதறாரு. ஆ. ஐயா எங்களுக்கு கனிம வளத்தை கொடுத்துருங்க, எங்களுக்கு மண்ணை அனுப்பிச்சு விட்டுருங்க, எம்சாண்ட் அனுப்பிச்சு விட்டுருங்க அப்படின்னு. அதாவது அந்த நாட்டுக்கு அந்த மாநிலத்துக்கு இல்லாத வளமா அதாவது காட் லவ் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. அந்த அந்த அங்க நாட்டுல சுத்தி சுத்தி மலை தான். மழை தான். அப்போ நான் மணலும் என்ன சொல்ல மணலும். வரேன்னா, இந்த கனிம வளத்தை மட்டும் நீங்க கரெக்ட் பண்ணீங்கன்னா சற்று ஏறக்குறைய லட்சம் கோடி சம்பாதிக்கலாம் அதுல இருந்து வருஷத்துக்கு. அப்போ இது வந்து ஒரு நான் டாக்ஸ் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ண முடியும். அடுத்தது ரமணி, இன்னைக்கு பல அரசாங்க கட்டடங்கள், அரசாங்க நிலங்கள் பயன்படாம அப்படியே சும்மா போட்டு கிடக்கு. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, என்னுடைய சொந்த ஊர் ஈரோடு. அந்த காளமாட்டு சிலைக்கு பக்கத்தில் வந்து ஒரு வணிக வளாகமாட்ட போன ஆட்சியில் கட்டி அருமையான பில்டிங். ஆனால் இதை கட்சிக்காரன் எவனுக்கு கொடுக்கறது, எவ்வளோக்கு கொடுக்கறது, எந்த காசை வாங்கிட்டு கொடுக்கறதுன்னு காசை வாங்கிட்டு அந்த கடையை ஒதுக்கறதுல போட்டி போட்டனால இன்னைக்கு வரைக்கும் அது திறக்கல. இந்த மாதிரி 38 மாவட்டங்களில் எத்தனை அரசாங்க கட்டடங்கள் புதுசாக கட்டப்பட்டு இன்னும் திறக்காம பூட்டி கிடக்குது. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய மூலமாக கட்டப்பட்ட வீடுகள் ஏராளமான வீடுகள் இன்னும் விற்பனையாகாம இருக்குதுன்னு சொல்லி அவங்களே கொடுத்துருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ எத்தனை அரசாங்கத்தினுடைய சொத்துகள், நிலங்கள் இருக்கு, பயன்படாம கிடக்குது நிலங்கள். இது கவர்மெண்ட் தான் என்னன்னு கூட தெரியாது. அதையெல்லாம் இன்னைக்கு ஒரு இடம் இருந்தார். இப்போ சாதாரணமாக ஒருத்தர் வந்து இடம் வாங்கிட்டு வீடு கட்டுறது இல்லைன்னா கூட சும்மா கிடந்தா எவனோ ஆட்டையை போட்டுருவாங்கிறதுனால ஏதோ ஒரு வேலையை போட்டுட்டு குடோன் வாடகை கூட போட போட்டுறான். ஆமா, சும்மா இருக்கிறனால தான் குடோனுக்கு வாடகை கூட்டு அதுக்கு மாதம் 20,000 30,000 சம்பாரிச்சிடலாம். இதுவா இல்லையா? கண்டிப்பா. அப்போ அந்த மாதிரி இன்னைக்கு அரசாங்க நிலங்கள், அரசாங்க கட்டடங்கள் எவ்வளவோ இருக்குது. அதையெல்லாம் நீங்கள் மானிட்டைஸ் பண்ணலாம். அது நான் டாக்ஸ் ரெவென்யூ வரும். அடுத்தது நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பேசியிருந்தோம், அரசாங்க அலுவலகங்களில் ஏகப்பட்ட சர்வீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு சர்வீஸுக்கும் இன்றைக்கி அரசாங்கத்துக்கு இலவசமாக தான் கொடுக்குறீங்க, பரவாயில்ல. ஆனால் இன்றைக்கி ஒரு அரசாங்க அலுவலகத்துக்கு போட்டு ஒருத்தன் லஞ்சம் கொடுக்குறான்னாவே எதுக்காக? சார் எனக்கு ஒரு 10 நாள் ஆகணும், எனக்கு பொறுமை இல்லை சார், எனக்கு 5 நாள்லேயே வேணும் சார். இல்லை சார், ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஓன் டிபார்ட்மெண்ட். அவங்களும் அறிமுகப்படுத்திருக்காங்க. உனக்கு அர்ஜென்ட்டாக போகணுமா, இந்த தக்கல் போட்டு, இன்னும் அர்ஜென்ட்டாக போகணுமா, பிரீமியம் தக்கல் போட்டுக்கோ. அந்த மாதிரி நீங்கள் அரசாங்கத்தினுடைய சர்வீசஸ்க்கு நீங்கள் சிட்டிசன் சார்ட்டன் போடுங்க. இப்போ உதாரணத்துக்கு ஜாதி சான்றிதழ் வாங்கணும்னா 15 நாள் ஸ்டாண்டர்ட் டைம். ஆமாம், நீ உங்களுக்கு டட்காலில் வேணுமா 8 நாளில் தரோம். ப்ரீமியம் டட்காலில் வேணுமா 5 நாளில் தரோம். அப்போ அந்த டட்காலுக்கும் ப்ரீமியம் டட்காலுக்கும் ஒரு சார்ஜ் போட்டுடுங்க. நார்மலாக வேணுங்கிற சர்வீஸை ஃப்ரீயாக கொடுங்க. லஞ்சம் ஒழியுமே. நான் லஞ்சம் எதுக்கு அவனுக்கு கொடுக்கணும்? அவனுக்கு 1000 ரூபா கொடுக்கறது போல அரசாங்கத்துக்கு 150 ரூபா 100 ரூபா ஃபீஸை கட்டிட்டு போயிடுவேனே, எனக்கு 900 ரூபா மிச்சம். கவர்மெண்ட்டுக்கு 100 ரூபா வருமானம், கவர்மெண்ட்டுக்கு 100 ரூபா வருமானம். அப்போது நீங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை நிறுவனங்களையும் எடுத்துட்டிங்கனாலும், அத்தனை ஆஃபீஸ் எடுத்திங்கனாலும், இந்த மாதிரி வெறும் 100 ரூபா 50 ரூபா 150 ரூபா 200 ரூபாய்ன்னு நீங்கள் வந்து சில இந்த டட்கால் ப்ரீமியம் டட்கால் மாதிரி போட்டிங்கனாவே அதில் டெய்லி ஒரு 50-100 கோடி ஒடியாந்துடும். கடன் அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். அடுத்தது இன்றைக்கி எத்தனையோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீஸு, பார்க்கிங் ஃபீஸு, அது இதெல்லாம் இருக்குது. நிறையா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பொது இடத்துல இருக்கிற கடைகளெல்லாம் ஏலம் விடுவாங்க. பஸ் ஸ்டாண்டு மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடை ஏலம் பார்த்தீங்கன்னாக்கா வருஷத்துக்கு மீறி போனால் 10,000 ரூபாய்க்கு எடுப்பாங்கிற பண்ணி, அதே ஜாஸ்தி நான் சொல்கிறது. அதை ஏலத்தை எடுத்துட்டு கட்ட மாட்டாங்க. மாதத்துக்கு 30,000 ரூபாய்க்கு வாடகைக்கு எடுத்தவன் உள் வாடகை விட்டுருவாங்க. ஏலம் எடுத்தவன் கட்சிக்காரன் எடுத்திருப்பான். அவன் எடுத்து எவ்வளோ எடுத்துப்பான்? வருஷத்துக்கே 10,000 கூட இருக்காது. ஆனால் மாத வாடகை 30,000 ரூபாய்க்கு கட்டுவான். அப்போ இங்கே சாப்பிட்றது யாரு? அரசாங்க இடம், அரசாங்க கடை,
நீ நடுவுல வந்து ஒரு 10,000 ரூபாயை கொடுத்துட்டு நீ மாசமான 30,000-40,000 ரூபாய் சம்பாதிக்கிற. இல்ல அந்த 10,000 கூட கட்ட மாட்டாங்களே. கட்டவும் மாட்டாங்க. அப்ப இதெல்லாம் அரசாங்கமே செய்யலாமே இத. எதுக்காக இந்த நடுவுல? அப்போ இந்த மாரி அதுவும் இல்லாம இன்னைக்கு எத்தனையோ அரசாங்க ஸ்டேட் ரன் கம்பெனிஸ் இருக்கு. அந்த கம்பெனில எத்தனை கம்பெனி லாபகரமா ஓடுது? இன்னைக்கு எங்கேயாவது தனியார், இப்ப நீங்களே ஒரு சேனல் நடத்தீங்க ரமணி, இதெல்லாம் கூட்டி கழிச்சு கடைசியில் அந்த வருஷத்துல வந்து ₹1 நஷ்டம் அப்படின்னா உங்க நிர்வாகம் உங்களை சும்மா விட்டுருமா? அதுக்கு இந்த ஒரு வருஷமா இதை நடத்தாம இருந்தோம்னா ₹1 மிச்சம்னு இல்ல அர்த்தம் அது. இல்ல இன்னொன்னு அது அப்படி நம்ம பார்த்துட முடியாது சார். ஏன்னா இப்போ அரசாங்கம்ங்கிறது வந்து மக்களுக்கு பொது சேவை செய்யக்கூடிய ஒரு இது. நம்ம அதையும் தனியார் நிறுவனத்தையும் இதுவும் வந்து நேத்து வந்து விவாதத்துல பேசும்போது திமுக நண்பர் இதையும் சொன்னார். காசை சேர்த்து நீங்க வட்டி கூட போறீங்களா அப்படின்னு. நீங்க வட்டி கூட வேண்டாம் சார், வட்டிக்கு வாங்காத சூழ்நிலையில இருங்கிறதா நம்மளுடைய பேச்சு. அப்போ நீங்க எதா இருந்தாலும் இன்னைக்கு காசு கசக்குமா கையில இருந்தா? இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து இன்னைக்கு 11 லட்சம் ரூபாய் கடன் இருக்குது ரமணி. இதுக்கு பதிலா 11 லட்சம் ரூபாய் 11 லட்சம் கோடி ரூபாய் பேங்க்ல இருந்துச்சுன்னா இன்னைக்கு தமிழ்நாடு என்ன பண்ண முடியும்? ஏதாவது பண்ண முடியுமா யாராவதுனால? நம்ம நிறைய விஷயங்கள்ல கம்பேர் பண்ணும்போது துபாயை பாருங்க எப்படி இருக்கு, அமெரிக்காவை பாருங்க, கம்பேர் பண்றோம். எதுக்கு போறீங்க அமெரிக்காவுக்கு? அவங்க உள்ள அங்க இந்த நாட்டில் உள்ள சட்ட திட்டங்களை வந்து அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணனால துபாயில் வந்து வட்டி வரும், இந்த இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஸோ அவங்களுடைய சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்றாங்க. நீங்க ஒரு சட்டத்திட்டம் போட்டு அதுல என்ன லூப் ஹோல் இருக்குன்னு தானே பாக்குறீங்க. இல்லைங்க, காசு இன்னைக்கு எச்சா இருந்தா என்னங்க குறைஞ்சு போயிட போகுதுன்னு கேட்கிறேன். இன்னும் பல ரோடுகளை நல்ல ரோடுகள் போடுங்க, நல்ல மெட்ரோக்கள் கட்டுங்க, நல்ல கல்லூரிகளை கொண்டு வாங்க, நல்ல ஹாஸ்பிட்டலை கொண்டு வாங்க. முழுக்க அத்தனை தரமாக நீங்கள் அமெரிக்காவில் என்ன மருத்துவம் கொடுப்பானோ காசு இருந்தால் தானே சார் நீங்கள் சென்னையிலையும் கும்மிடிப்பூண்டிலையும் திருவாரூர்லையும் கொடுக்க முடியும். காசை வச்சு நாங்கள் வட்டி கொடுறதான்னு கேட்குறீங்க. உங்களை வட்டி கூட வச்சோன்னாங்க உங்களையே கடன் அடைக்க 50 வருஷம் ஆகுங்கிறாங்க. அப்போ நீங்க காசு எக்ஸஸா இருந்துச்சுன்னா சேவை செய்யறதுக்கு தானே காசு வேணும். இப்போ நீங்க விடுங்க, சேவை தான் அரசாங்கம் பண்ணணும். சேவை எப்படி கொடுப்பீங்க? சேவை ஏதோ ஒரு சேவை சொல்லுங்களேன் ரமணி. இல்லை, மக்களுக்கு கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம், அதாவது ஒரு ஜாதி சான்றிதழ், அது கூட விட்டு ஒரு பள்ளி பாடம் கொடுக்குற எஜுகேஷன் ஒரு சேவை, மருத்துவம் ஒரு சேவை, ரைட்டு? இன்னைக்கு மருத்துவம் எப்படி கொடுப்பீங்க? ஒரு நோயாளி வர்றாரு, எங்க வருவார் அவரு? ஹாஸ்பிட்டலுக்கு. அந்த ஆஸ்பத்திரி யார் கட்டி கொடுப்பா? கவர்மெண்ட் தான் கட்டி கொடுக்கணும். அது காசு எங்கிருந்து வரும்? மக்கள்கிட்ட இருந்து வாங்குற காசு. ஆஸ்பத்திரிக்கு பில்டிங்கை கட்டினீங்கன்னா நாங்கள் வந்து யார் வேலை பார்ப்பா? டாக்டர் வேலை பார்ப்பாரு. டாக்டர் சம்பளம் வாங்காம அரசாங்கம் சேவை செய்யும், டாக்டரும் சேவை செய்வாரா? அவருக்கு சம்பளம் கொடுக்கும்ல, அவரு பல்லாட்டி பல்ல குட்டி பிறக்கணும்ல. சரி, அவர் மருந்து சும்மா எழுதிடுவாரு, மருந்து கடைக்காரங்க சும்மா கொடுத்துருவாங்களா? இல்லை அரசாங்கம் மருந்து கொடுக்குது, கம்பெனிக்காரங்க அரசாங்கத்துக்கு சும்மா கொடுத்துருவாங்களா? சார், அப்போ எதை எடுத்தீங்கனாலும் காசு வேணும். உங்களுக்கு எதுக்காக வந்து நீங்கள் காசு அதிகமாக அரசாங்கத்தை வச்சுக்கணும்னா அப்போதான் நீங்கள் அதிகமாக சேவை கொடுக்க முடியும். புரியுதா இல்லையா ரமணி என்கிட்ட? அப்போ நீங்கள் இங்கே வட்டிக்கு விடுறதுக்காக உங்களை காசை சேர்த்த சொல்லல, வட்டிக்கு வாங்காத நிலைமைக்காக நாச்சுக்கு நீங்கள் நல்லபடியாக சேவையை ஒன்றும் அதிகமாக கொடுக்கணும்னா உங்களுக்கு காசு வேணும். அப்போ நம்மளுடைய எண்ணமே எதற்காக வந்து இன்னைக்கு இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு ஐயா விஜய் அவர்களுக்கு இன்னைக்கு வந்து பல சேவைகளை செய்யணும்னு ஆசை, கொடுக்க முடியுமா? இன்னைக்கு ஏன் கொடுக்க முடியாது? காசு இல்லை, கடன் வாங்கணும். இருந்தால் அவர் நினைச்சது செய்யலாம்ல. அப்போ இதுதானே இப்போ நம்ம எந்த வீட்லையாவது காசு கூட இருந்து நம்ம என்னங்க வட்டிக்காக விட போகிறோம்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்ம வர்றதுக்கு மேலே கடனை வாங்கி செலவு பண்ணிருக்கோமா? குடும்பம் வேற நாடு வேறையா என்ன? வெல்ஃபேர் முக்கியம். அந்த வெல்ஃபேர் சும்மா கிடைக்குமா? இப்போ வந்து விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி என்ன, அது என்ன ரப்பர் எடுத்து அழிச்சிருவாங்களா? அந்த கடனை அரசாங்கம் கட்டணும். கண்டிப்பாக. அது தள்ளுபடினா வந்து உடனே இந்த லட்சரில் இருக்கிறத எடுத்து நிறைய பேர் அப்படித்தான் நினச்சிக்கிறாங்க போல இருக்கு. அரசாங்கம் தள்ளுபடினா உடனே ரப்பர் எடுத்து எல்லாம் அடிச்சுட்டுருவாங்க போல இருக்கு. அப்போ திடீர்னு பார்த்தா கண்ணை முழிச்சு பார்க்கும்போது பணமெல்லாம் காணாம போயிடும். பரவாயில்ல, விவசாயிகளுக்கு விமோச்சனம். அந்த கடனை அரசாங்கம் கட்டணும். அரசாங்கம் யாரு? இன்னைக்கு விஜய் அவர் வீட்டிலேருந்து கொண்டு வருவாரா? ஐயா ஸ்டாலின் அவர் வீட்டிலேருந்து கொண்டு வந்தாரா? எடப்பாடி அவர் வீட்டிலேருந்து கொண்டு வந்தாரா? அந்த கடனை கட்டுற காசு அரசாங்கத்தினுடைய காசு. அந்த காசு யார் காசு? என் காசு உன் காசு தான். இந்த ஒரு பாட்டு வரும் பாருங்க, ஏன் பணம் பணம் பணம், ஊன் பணம் பணம் பணம், ஊன் பணம் பணம், ஏன் பணம். அதுதான் அரசாங்க பணம். அப்போ இந்த அடிப்படை புரிதலே பல பேர்த்துக்கு புரியறது இல்லை. அப்போ இன்னைக்கு அப்படியே விவசாயிகளுக்கு நீங்க எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணணும்னா கூட அரசாங்கம் அதை கொடுக்கணும். அரசாங்கம் அதை கொடுக்கணும்னா அரசாங்கத்துக்கிட்ட பணம் வேணும். அங்கே இல்லாத போது தான் கடன் வாங்கணும். அது இல்லாத இடத்துல தான் கடன் வாங்கணும். அப்போ இப்போ புரியுதா ஏன் வந்து நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான பொருளாதார நிலைமையில் இருக்கணும்னா? அப்போ இந்த அரசாங்கம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த நான் டேக்ஸ் ரெவென்யூவை இன்னும் எந்தெந்த வகையிலெல்லாம் அதிகம். ஏன்னா இப்போ நான் டேக்ஸ் ரெவென்யூங்கிறது வெறும் 28,000 கோடி தான் இருக்குது. ரொம்ப அற்பமான அமௌண்ட்டு தான் நம்மளுது இவ்வளோ பெரிய மாநிலத்தில்.
அப்போ இதெல்லாம் அவங்க வந்து இதில் நிறையா வழிமுறைகள் இருக்குது, நிறையா ஓட்ட உடச்சல்கள் இருக்குது. அதையெல்லாம் கரெக்ட் பண்ணாங்கன்னா ஏதாவது ஒன்று. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அருமையாக சொன்னீங்க. நீங்கள் டாஸ்மாகை நடத்துறதுக்கு டாஸ்மாகை தனியார் வாசம் விட்டுட்டு மைனிங்கை நடத்துங்க. நீங்கள் கொள்ள லாபம் அவர் அடிக்கிறாங்க சார். அதனால திமுக போன ஆட்சியில் பாருங்கள், எவ்வளோ கொள்ளை அடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒன் டைம் ரெகுலரேஷன் பாலிசின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க தெரியுமா, ஆட்சிக்கு விட்டு போகிறதுக்கு முன்னாடி. ஆமாம், ஏப்ரல் 2015 நீங்கள் எவ்வளோ முறைகேடு பண்ணியிருந்தாலும் அதற்கு உண்டான ஃபைனை மட்டும் கட்டிட்டு நீங்கள் போயிடுங்க, என்ன வேணால் நீங்கள் கொள்ளையடிச்சிக்கலாம். இதான் சார் பாலிசி இது. அப்போது இதையெல்லாம் கரெக்ட் பண்ணனா எவ்வளோ ஆயிரம் கோடிகள் லட்சம் கோடிகள் வந்து தமிழக அரசாங்கத்துக்கு வருமானம் வரும். இதை நான் எதிர்பார்த்தேன். ஏதாவது இந்த மாதிரி வந்து ரெவென்யூ ஜென்ரேஷன் ஸ்கீம்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கன்னு அது இல்லை. அதே மாதிரி இன்னொன்று வந்து எடப்பாடியார் 7.5% நீட்டில் உள்ளொதுக்கீடுக்கு கொடுத்துட்டு வந்திருந்தாங்க. அதை 10% கொடுங்கன்னு வந்து கோரிக்கை கலையரசன் ஐயா கமிட்டி வந்து சொல்லியிருந்தாங்க. அதை திமுக போன தடவை அறிக்கையிலே சொல்லியும் செய்யல. ஐயா விஜய் அவர்கள் வந்து இந்த 7.5ங்கிறத ஒரு 10 உயர்த்தி கொடுப்பாருன்னு நான் எதிர்பார்த்திருந்தேன். அது மிஸ் ஆயிடுச்சு. நீட்டை ஒழிக்கணுங்கிறது தான் இவங்களுடைய எண்ணம். அது நமக்கு புரியுது. ஒழிக்கிற வரைக்கும் ஏழை மாணவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும்ல. ஒரு 2.5% ஏற்றி கொடுத்தீங்கன்னா இன்னும் ஒரு 200 ஏழை மாணவன் வந்து இலவசமாக போய் மருத்துவம் படிப்பான்ல. கண்டிப்பா. இதுக்கு என்ன பெருசா செலவாயிருக்கும்? இல்லை, அந்த +2 மார்க்குன்னு அடிப்படையில் கொடுக்கறதா இருந்தாலும் அதே இது தானே வரும். ஆமா, அப்போ +2க்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் ப்ரெஷரைஸ் பண்ணுவாங்க இல்லையா? அப்போ நீங்கள் நீட்டை ஒழிக்கணும்னு தான் உங்கள் பாலிசியாக நீங்கள் ஒழிங்க. அது வரைக்கும் நீங்க நீட் தமிழ்நாட்டில் பரவாயில்ல. ஆமா, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ற வரைக்கும் 7.5% 10% உயர்த்துங்க. இப்போ 650 மாணவர்கள் போறது வந்து இன்னும் ஒரு 200 மாணவர் சேர்த்தி போவாங்க. 5 நயா பைசா இல்லாம போவாங்க. ஒரு ஏழை மாணவருக்கு தானே உதவுறீங்க. அப்போ ஒரு 200 பேர்னா 5 வருஷத்துல 1000 மருத்துவர்கள் உருவாவாங்க. ஏழை மாணவர்கள் மருத்துவரா அந்த நல்ல விஷயங்களை செஞ்சிருக்கலாம். உங்கள் போன்ற அரசியல் விமர்சகர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் வேணா, அதாவது அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்து 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், லஞ்சம் பண்ணிட்டாங்க, ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி எல்லா விதமாக இருந்தாலும், அவர் கொண்டு வந்த இந்த திட்டத்தை வந்து யாரும் புகழாம கடந்து போறதில்லை. எடப்பாடியார் அவர் கூட பேசலீங்க இதை. நான் தான் இப்போ அவர் இந்த 7.5 கொண்டு வந்ததுலேருந்து நான் தான் வந்து இதை ஜென்ரலாகவே 7.5ன்னா மோசமாக சொல்லுவாங்க. ஆமாம், ஆனால் இந்த 7.5 வந்து ஏழை மாணவர்களுக்கு வரப்பிரசாதமாக மாறுச்சு. இதில் எந்த விதமான ஒரு நீங்கள் மாணவர்கிட்ட போய் காசு வாங்கணுமோ எந்த இதுவும் கிடையாது. ஒரு அறிவிப்பு தான். ஒரு அறிவிப்பு மூலமா ஒரு ஏழை மாணவனுக்கு ஒரு நல்ல படிப்பு கிடைக்கும். நீங்க நீட்டை ஒழிப்போம்னு சொல்லி இவ்வளவு தூரம் போராடிட்டு இருக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு பண்ணா ஒரு பெனிஃபிட் ஆயிடும். எங்களுடைய பாலிசி நீட்டை ஒழிப்போம், ரைட்? ஆமா. ஆனா அது வரைக்கும் நீங்க தமிழ்நாட்டில் இப்ப நீட் தேர்வு நடத்தாம இருந்துட்டீங்கன்னா பரவாயில்ல. நடந்துட்டு இருக்கா நடக்கலையா? ஆமா ஆமா, நடந்துட்டு தானே இருக்கு. நீட்டை ஒழிக்கிற வரைக்கும் 10% கொண்டு வரலாம். கொடுங்க, ஒழிக்கிற அன்னைக்கு நீங்க அதை எடுத்து விட்டுட்டு போங்க, எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சிட்டு போகலாம். அதோட சேர்ந்து இது டைல்யூட் ஆகி போயிடும். அப்போ இது வந்து நான் எதிர்பார்த்தேன். இந்த ரெண்டும் வந்து எனக்கு கொஞ்சம் ஏமாற்றம் தான். ஒரு ஓகே சார், இந்த நீட் இதுவும். ஆமாம், இன்னும் ஒரு மாதம் வந்து இந்த சட்டப்பேரவை நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய ஆனால் அவங்க கிட்ட இருக்கக்கூடியதை வச்சு நம்ம எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா, நான் முதலே சொல்கிற மாதிரி இது வந்து ஆகா ஓகோன்னு சொல்ல முடியாது, இல்லை மோசம்னு சொல்ல, இது டீசெண்டான பட்ஜெட், எபோவ் ஆவரேஜ் பட்ஜெட். ஓகே, அதில் எனக்கு எந்த மாற்றம். இந்த பட்ஜெட் குறித்து உங்களுடைய விளக்கங்களும் சில அரசுக்கு ஒரு முன்னெடுப்புகளும் சொல்லியிருக்கீங்க. அதாவது இந்த மாதிரி டாஸ்மார்க்கை ஒழித்து விட்டு கனிம வளங்களை அரசே முன்னெடுத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி ஒரு இந்த மக்கள் நேரடியாக பயன்பெறக்கூடிய திட்டங்களில் வந்து தக்கல், பிரீமியம் தக்கல் மாதிரி சிஸ்டத்தை கொண்டு வந்தால் அரசிற்கும் வருமானம் வரும், சாதாரண மக்களும் வந்து பயனடைவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. அந்த சட்டப்பேரவை வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் நடைபெறுவதாக, செப்டம்பர் 8 வரைக்கும் நடைபெறுவதாக அறிவித்திருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்கும் அங்கே. அதெல்லாம் நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி, வணக்கம். நன்றி ரமணி.